பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நிசப்தமாயிட்டீங்க. வொர்ஷிப் அருமையா பண்ணீங்க, உற்சாகமா. சரி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகி உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான ஐயா அவர்கள் சொன்னது போல ஹெவன் டிவி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெவன் டிவியை குறித்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா அவங்க தெரியும். ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள், நேபாள் தேசத்திலே மிஷனரி பணிகளிலே நான் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரமோஷன் ஒர்க்கராகவும் அதுக்காக இருக்கிறேன். ஹெவன் டிவியின் சார்பாக நேபாள் தேசத்திலே ஏகதேசம் 32 இடங்களிலே இதுவரைக்கும் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நேபாள குறித்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உலகின் இந்து தேசம் என்று, இந்தியா வேர்ல்டுல ஹிந்து கண்ட்ரி கிடையாது. இந்தியா மதசார்பற்ற தேசம். ஆனா நேபாள் தேசம் மட்டும்தான் இந்து தேசம் என்று டிக்ளேர் பண்ணப்பட்ட தேசம். உலகிலேயே அவங்க மட்டும்தான் ஹிந்து கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு தேசம். ஆனா இப்பொழுது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே மிக வேகமாக சுவிசேஷம் வீரியமாய் நடந்து வருகிற ஒரு தேசத்துல நேபாள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது 2009 நினைக்கிறேன், நான் வேற ஒரு தேசத்துல இருந்த போது நேபாளில் ஒரு மன்னராட்சியை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். அந்த மருமகன், அந்த ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு எல்லாரையும் சுட்டு விட்டு தன்னையும் சுட்டு கொண்டு அந்த கடைசியா 2 குழந்தைங்க நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் சுட்டுட்டான். முந்தின நாள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு அங்க. அப்ப அந்த வீட்டுல ஒரு அரண்மனையில மன்னருடைய குடும்பத்தில் நடந்துச்சு. அதுல ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். அதுல அவங்களுடைய மருமகன் கோபம் கொண்டு அவங்க வீட்டுல இருந்த ரைஃபிள் எடுத்துட்டு நீல துப்பாக்கி எடுத்துட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொன்று விட்டு தன்னையும் கொல்ல போகிற நேரத்துல 2 குழந்தைங்க அழுதுட்டு இருந்துச்சு. அப்ப இந்த 2 குழந்தைகளை மட்டும் விட்டா இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு அவர் செத்துட்டார். அதோடு மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அங்கே டெமோக்ரட்டிவ் கண்ட்ரியாக வந்ததுக்கு அப்புறம் சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்கப்பட்டது. நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை கூட கரு இருப்பார் ஆண்டவர் சில நேரங்கள்ல. ஏன்னா அது வளர்ந்து மிகப்பெரிய ஒரு முள்ளாக இடையூறாய் மாறாதபடிக்கு அங்கேயே பிளாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்பட்டது. இன்னைக்கு 30% கிறிஸ்தவர்கள் வாழ்கிற தேசம் நேபாள் தேசம். ஹல்லேலூயா. இந்தியாவில் நீங்க அரசாங்கத்தினுடைய கணக்கின்படி எத்தனை % கிறிஸ்தவங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 2.5. அதான் அரசாங்கத்தினுடைய கணக்கு. நீங்க பெண்டிகாஸ்டல் கணக்கு வர்றதில்ல, அவங்க ரோமன் கேத்தலிக் வச்சு கணக்கு பண்றாங்க. ஆக்சுவலா அது இல்ல. 50% அதிகமான மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்தியாவில் 50% பீப்புள்ஸ் கிறிஸ்தவர்கள் மறைமுகமா அங்கங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. எல்லா பக்கம் வேகமாக வளவிட்டு வருது. ஆனா எந்த அளவுக்கு சீசர்களாய் மாறினாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுபோல 32 திருச்சபைகள் இதுவரைக்கும் ஸ்தாபித்திருக்கிறோம். ஏகதேசம் 80 மிஷனரிகள் கர்த்தருடைய ஊழியத்தை அங்க செய்து வருகிறார்கள். 80 மிஷனரிஸ் இருக்கிறாங்க. 330 ஆதரவற்ற பிள்ளைகளை நாங்க பராமரித்து வருகிறோம். ஹெவன் டிவி சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறோம். இந்த குழந்தைங்க தான் எங்களுக்கான ஒரு துருப்பு சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நேபாளில் அங்க போய் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸை நாங்க அடாப்ட் பண்ணிப்போம். பள்ளிக்கூடங்களை அடாப்ட் பண்ணி மதிய உணவு கிடையாது. அப்ப லஞ்ச் கொடுக்கறது, அங்க இருக்கிற ஸ்கூல் கிட், அது போல குழந்தைகளுக்கான பராமரிப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய பேரண்ட் நம்ம கட்டுற சபைக்கு வந்துருவாங்க. சரி, எங்கிருந்தோ நம்ம குழந்தைகள் உள்ள தூரம் பராமரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பத்தி ஒரு நற்பெயர் உண்டாகுது. அங்க அவங்களுக்கு முகம் பரிச்சயமானோன்னே நம்மளை அடிக்கவோ கொல்லவோ அந்த மாதிரி இது வராதபடிக்கு அவங்க பிள்ளைகளை ரொம்ப பராமரிக்கிறதுனால அவங்க பேரண்ட் எல்லாம் ஏகதேசம் ஒரு வில்லேஜுக்கு போனா ஒரு ஸ்கூல் எடுத்தோம்னா 180 குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த 180 குழந்தைகள் மூலமாக ஆல்மோஸ்ட் 150 பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் எங்களுக்கு வந்துருவாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அந்த சில்ட்ரன்ஸ் மத்தியில போயிட்டு பெரியவங்களை பிடிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேபாள் தேசத்திற்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். பூட்டான்லயும் நேபாள், பூட்டான், திபெத், இந்த 3 நாடுகள் தான் ரொம்ப ஒரு கோட்டை போல இருக்கு ஆசிய நாடுகள்ல. சின்ன சின்ன தேசங்கள் தான். ஆனா என்னன்னா அந்த புத்த மதத்தினுடைய லாமாக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. திபெத் எல்லாம் உள்ளேயே போக முடியாது. திபெத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 7.1 ரிக்டர் வந்துச்சு. பூட்டான் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பூட்டான்ல ப்ராஜெக்ட் பண்றோம். ஆனா திபெத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா ரூலர்ஸ், அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் அதிகாரிகளுமே மத குருமார்களை வைத்துதான் சட்டம் பாஸ் பண்ணணும். திபெத் இங்க அரசியல்வாதிகள் இண்டிவிஜுவலாக மேல் சபையிலும் மக்களவையிலையும் சட்டசபையில் வச்சு ஒரு லா பாஸ் பண்ணிட முடியும். அங்க லாமாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப சுவிசேஷத்துக்கு எப்படி வாசல் திறக்கும்? திபெத், பூட்டான திபெத் இன்னும் கோட்டையா தான் இருக்கு. கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. திபெத் ரொம்ப இதா இருக்கு. ஆனாலும் இந்த பூகம்பத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாசல்கள் திறக்கப்படும் என்று நினைக்கிறோம். சரி, இன்னைக்கு என் பெயர் ஜோஷுவா சிவகுமார். டிஎல்சி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு 4-5 தலைமுறையாவே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை அறியாதிருந்த காலங்களிலே எனக்கு
சிங்கப்பூர் தேசத்திற்கு போகும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என் பேரண்ட்ஸ், என்னோட அக்கா தங்கச்சி எல்லாமே சித்தப்பா சித்தம்மா எங்க சித்தப்பால ஊழியக்காரங்க தான். ஆனாலும் எனக்கு ஆண்டவரோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. பிறந்த ஒரு 3 வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால பல தேசங்களிலும் பல மாநிலங்களிலும் அப்படியே ஒரு பரதேசி போல சுற்றி கொண்டிருந்தேன். அப்போ சிங்கப்பூர் தேசத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு விசா கிடைச்சது. எங்க அண்ணன் என்னை அனுப்பி வச்சான். அப்போ நான் போன சூட்கேஸ்ல எங்க சித்தி என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாமையே பைபிள் வச்சு விட்டாங்க. சும்மா நான் பைபிள் கேட்கல, பல திங்ஸ் எடுத்துட்டு போகும்போது அங்க போய் சூட்கேஸ் திறந்த போது வேதம் இருந்தது. அதுல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருந்துச்சு. அப்போ நான் பைபிளை தொடவே மாட்டேன். அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும் எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை இழுத்துட்டு போவாப்ல. எங்க சித்தி பொண்ணு சர்ச்சுக்கு அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டுமாச்சு என்னை கூட்டிட்டு போகணும். பல பொய் சொல்லி தப்பிச்சிருவோம், ஆனாலும் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு எனக்குள்ள தொடர்பு. நான் அந்நிய தேசத்திற்கு போன போது வேதத்தை என் சூட்கேஸ்ல எங்க சித்தி தெரியாம வச்சாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல எடுத்து என்னன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். பாதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் ஒவ்வொன்றும் அப்படியே படிக்க 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 அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளா இருந்தபடினால எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்ப கர்த்தர் பேசினார், வேதத்தை முழுமையாய் கற்றுக்கொண்டேன். அப்ப ஆண்டவர் பேசினார், நீ தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி ஊழியத்திற்காக அழைத்தேன். ஆனா நீ அதை அறியாமலேயே இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாய். நீ ஏற்ற நாள்ல உன் கண்கள் திறக்கப்படும், அப்ப நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தேன். கர்த்தர் பேசினார். அதோடு கூட சிங்கப்பூர் தேசத்துல ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். ரஷ்ய தேசத்துல கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணேன். துபாய் தேசத்துல கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்படி எல்லாம் அந்நிய தேசங்கள்ல கொஞ்சம் இந்தோனேஷியா, நேபாள், பிலிப்பைன் அப்படி எல்லாம் கொஞ்சம் நாடுகள் கப்பல் எனக்கு ஒர்க் ஷிப்பிங் மெரைன் இண்டஸ்ட்ரியில அசோசியேட்டட் சிங்கப்பூர் மெரைன் இன்ஜினியரிங் சிங்கப்பூர் தேசத்துல முடிச்சேன். ஆனால் கடைசியாக வேலை துபாய் தேசத்திலிருந்து எழுதி கொடுத்துட்டு நான் முழு நேர ஊழியத்திற்காக துபாயிலையும் ஒரு அசோசியேட் பாஸ்டராக இருந்தேன். எபனேசர் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் என்கிற மலையாள குரூப் 7 யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல 7 எமிரேட்ஸ்லயும் இந்த சர்ச்சஸ் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல தமிழ் செக்ஷன்ல ஒரு அசோசியேட் பாஸ்டரா இருந்தேன். அப்புறம் பாதி ஊழியம் பாதி கப்பல்ல வேலை எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்ப நான் கப்பல்ல வேலை செஞ்சாலும் காசு தானே கிடைக்கும், ஆண்டவரே வேற என்ன கொடுத்துட போறாங்க இல்லைங்களா அப்படின்னு நினைச்சிட்டு நான் உயிருள்ள வரைக்கும் முழுமையா ஊழியத்தை பண்ற ஆண்டவன் சொல்லி கேட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாரும் என்ன திட்டினாங்க, ரொம்ப முட்டாளா இருக்கிற, நீ பைத்தியக்காரனை போல பிஹேவ் பண்ண, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டினாங்க. ஆனா அவங்களுக்கு புரியாது ஊழியம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க துபாயில ட்ரைடாக்ஸ் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய துபாய் அரசாங்கத்தினுடைய டாப் 2 கன்சர்ன்ஸ் அது. துபாய் போர்ட்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க, டிபி வேர்ல்டு அண்ட் ட்ரைடாக்ஸ் வேர்ல்டும்பாங்க. ட்ரைடாக்ஸ் வேர்ல்டு என்று சொன்னால் கப்பல் கட்டுமான கழகம். வேர்ல்டுலேயே ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடி துபாய் கப்பல் கட்டுமான கழகம் தான் செகண்ட் கன்சர்னு. அடுத்தது டிபி வேர்ல்டு, துபாய் போர்ட்ஸ் துறைமுக கழகம், அதுவும் ரொம்ப பெரிய கம்பெனி. இதுல ட்ரைடாக்ஸ் வேர்ல்டுல நான் ஒரு ஸ்டாஃபா இருந்தேன். நான் வேலை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த வெளிதேசத்தில் இருந்ததை பார்க்கிலும் 10 மடங்கு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மனைவி 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பட்டணத்துல வசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் போகலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டைட்டில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த தெய்வமே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம். வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாளிலே உடைய வேதத்தை நாங்கள் தியானித்து பார்க்கும்போது உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆவியும் அதில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து நாங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது அபியாசிக்கும் போது ஆண்டவரே இதனுடைய ஒவ்வொரு கருகலான சத்தியங்களும் தேவ ஆவியானவர் இதை எழுதி வைத்த நோக்கங்களும் எங்கள் உள்ளத்திலே நிறைவேறுவதாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே பனி போல ஆவியானவர் இறங்கும்படியாய் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு இன்றைக்கு நாங்கள் கெஞ்சி தாழ்மையோடு கூட பிரார்த்திக்கிறோம். தேவன் எங்களை ஆளுகை செய்கிறார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு டைட்டில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? அப்படியா? சகாயம் அப்ப எனக்கு மட்டும்தான் அனுப்பிச்சியா டைட்டில? சரி ஓகே. அப்ப நான் நினைச்சேன் நீங்க சர்ச் குரூப்ல போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே. இன்னைக்கு டைட்டில் முதல் பாவம் முதல் பாவி. அல்லேலூயா. பாவம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆல்மோஸ்ட், இல்லைங்களா? எல்லாருக்கும் பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம்.
சரி, இந்த பாவம் முதல்ல எங்க இருந்தது? இப்ப இந்த பகுதியில காயினோடு ஆண்டவர் பேசுகிறார் இல்லைங்களா? காயினோடு ஆண்டவர் பேசுறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அங்க ஆபேலும் காயினும் பலிகளை கொண்டு வருகிறார்கள். அப்ப ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்படுகிறது, காயினுடைய பலி அங்கீகரிக்க. ரெண்டு பேரும் தன்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அது தேவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, ஒண்ணு பிடிக்கல. புரியுதுங்களா? அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. அவரு தனக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும் விருப்பமற்றதை நெக்லெக்ட் பண்ணுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஒரு பிரியாணி, ஒரு ஒயிட் ரைஸ் இருக்கு. நீங்க ஒருத்தங்க பிரியாணி எடுக்கிறீங்க, ஒருத்தங்க ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்க. அவங்களுக்கான டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கு. அப்போ தேவன் ஆபேலுடைய காணிக்கை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறார், காயினுடைய பலி அங்கீகரிக்கல இல்லைங்களா? உடனே அவனுடைய முகநாடி தன்னை படைத்தவருக்கு விரோதமாய் வேறுபடுகிறது. அவர் இறைவன், அவர் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஆனாலும் காயினுடைய ஃபேஸ் என்ன ஆகுது? மாறுது. நம்ம கொண்டு வந்ததை அவரு ரிசீவ் பண்ணலன்னு அவனோட கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் வருது. உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செஞ்ச மேன்மை அடைய மாட்டியா? நீ நன்மை, அடுத்த ஒரு செக்ஷன் சொல்றார், ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். வழக்கமா பழைய நாட்கள்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இவ்வளவு பாப்புலேஷன் இல்லாத நாட்கள்ல வாசல் படியில் என்ன படுத்திருக்கும்? சத்தமா தான் சொல்லுங்களேன், பயமா இருக்கா? சொல்லுங்க. நாய் படுத்திருக்கோம். வாசற்படியில நாய் படுத்திருக்கோம். எப்பவுமே நாங்கள் கிராமப்புறங்களில் வளர்ந்தவங்க, வாசற்படியிலேயே நாய் படுத்திருக்கோம். அதனுடைய ஆசை எப்பவுமே நம்ம மேலேயே இருக்கும். நீங்க குறிப்பா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய கண்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்க சின்ன வயசுல பார்த்துருக்கேன். கடைசியா எங்க மாமா தயிரோட சாப்பிட்டு ராத்திரியில அவர் வழக்கமா நாய்க்கு சாப்பாடு வைக்கிறத விட எங்க மாமா கொஞ்சம் போய் வச்ச உடனே அது வாழாட்டு திருப்தியா சாப்பிட்டு, அது முகம் பார்த்தாலே தெரியும் திருப்தி அடைஞ்சிருக்கும். அது எங்க மாமா டெய்லி வைப்பார். சின்ன குழந்தையா இருக்கும்போது நாங்க அதை நோட் பண்ணியிருக்கிறோம். அந்த கண்கள் அந்த காட்சிகள் அப்படியே நிக்குது. நாயினுடைய ஆசை அந்த வீட்டு எஜமானுடைய மேலேயே இருக்கும். அந்த ஆசைய நீங்க திருப்தி ஆக்க வேண்டியது அதனுடைய கடமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு இங்க, பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். பாவம் என்று சொன்ன உடனே அது பாவம் ஆகி விடாது. இப்ப நான் ஒரு பாவத்தினுடைய பேர் சொல்றேன், புரியுதுங்களா? கொலை அப்படின்னு நான் சொல்ல, கொலை செய்த பாவம் தானே, கொலை பாவம். ஆனா கொலைன்னு சொன்ன உடனே அது பாவம் ஆகி விடாது. அது ஒன்லி பெயர் சொல், அது வெர்பாகி விடாது, வினை சொல்லாக மாறாது. கரெக்டா நான் சொல்றது? பாவம் வாசல் படியில படுத்திருக்கும், இப்ப அது பாவம் ஆகலது. உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும் நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். பாவம் வாசற்படியில படுத்திருக்கும், அது ஒன்லி நவுன் தான், பெயர் சொல்லுது. அது இன்னும் வினையாய் மாறவில்லை, புரியுதுங்களா? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அடுத்த சென்டென்ஸ்ல தான் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்றார், காயினை பார்த்து சொல்றார். அதான் காயினுக்கு மாத்திரமல்ல, அவனை பின்தொடர்ந்து வருகிற மனித சமுதாயம் எல்லாருக்கும் ஒரு காமன் இதை சொல்லுகிறார், சொல்றார். பொதுவான ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் வாசப்படியிலேயே படுத்துட்டு இருக்கோம், நீ நன்மை செய்யலைன்னா பாவம் வாசப்படியிலேயே படுத்துட்டு இருக்கும். பெரியவங்க ஆலோசனை சொல்லுவாங்கல்ல, முதிர்ந்தவர்கள் சொல்றாங்கல்ல, இப்படி செய்யாதப்பா, இப்படி செய்யறது ரொம்ப தவறு, இந்த காரியத்துல இப்படி விளைவுகள் வரும், பெரியவங்க ஆலோசனை சொல்வீங்கல்ல. சில பழமொழிகள் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அது போல தேவன் காயினுக்கு சொல்லுகிற, மனித சமுதாயம் வளர்ந்துட்டு வருது, இனி பெருக போகுது. அப்ப அந்த சொல்ற, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். அடுத்த சென்டென்ஸ், அவன் ஆசை என்று வந்து விடுகிறார். அவன் என்று அங்க வந்துடுறார். முதல்ல பாவம் என்று சொன்னார், இப்ப ரெண்டாவது அவனை சொல்லும் போது அவன் என்று வந்து விடுகிறார். எவன்? பாவம். எங்க பாவம் பெயர் சொல்லுதானே. அது பாவம்னு ஒருத்தன் இருக்கானா? பாவம்னு ஒருத்தன் இருக்கானா? பாவின்னு தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் இருக்கானா? எல்லா பெயரிலையும் பாவிகள் இருக்கிறார்கள். பெயர் இப்போ சுப்பிரமணியன் இருந்தாலும் அவனும் பாவி ஆக முடியும், பீட்டர் இருந்தாலும் அவனும் பாவி ஆக முடியும், புரியுதுங்களா? அப்ப பாவம் என்பது காமன் வேர்டு. ஆனா இங்க கர்த்தர் காமனா சொல்றாரா, அவன் என்று குறிப்பிட்ட ஒருவனை சொல்லுகிறாரா? கரெக்டா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒருத்தரா நிறைய பேரா? ஒருத்தர். யார் அந்த ஒருத்தர்?
காயின்ட்டு தாங்க பேசுறாரு. அவன் என்று காயின்ட்டு பேசும்போது அவன் 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 அப்படின்னு பேசுறாரு. சூப்பர். இப்பதான் பாயிண்ட். ரொம்ப எளிமையான சத்தியம். அதை அதை தயங்கி தயங்கி சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுது, ஆனா கொஞ்சம் தயக்கம், தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொல்றீங்க. அவன் என்று சொல்லுகிறார். அப்ப பாவம் இங்க அவன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆக்சுவலா பாவம் யாருதான்? பிசாஸ். கரெக்டா? கரெக்டானா? உங்களுக்கு புரியுதா? அவன் ஆசை. அப்ப வாசப்படியில இப்ப நீங்க இப்படி வாங்க. அவன் என்று சொல்வது யாரு? பிசாசு. இப்ப பாவம்ங்கிற இடத்துல யாரத்தான் போடணும் நீங்க? அப்ப உங்க வாசப்படியில் யார் படுத்திருப்பான்? பிசாசு படுத்திருப்பான். யாருடைய வாசப்படியில எல்லாம் படுத்திருப்பான்? சூப்பர். நன்மை யார் யாரெல்லாம் செய்வதற்கு ஆசைப்படவில்லையோ, பிரயாசப்படவில்லையோ, அல்லது அதை குறித்து கவலை, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நன்மை செய்கிறத குறித்து கவலைப்படவே மாட்டாங்க, ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வாழணும், அவங்க சம்பாதிக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்க பிள்ளைங்க, அவங்க சந்ததி, அவங்க இப்படி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் நன்மை செய்கிறத குறித்து. ஆனா மேபி சில தடவை அவங்க தீமை செய்ய போக மாட்டாங்க, யாருக்கும் கெடுதல் செய்ய போக மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்றதில்லை. மேபி அது கரெக்டா இருக்கலாம், ஒருவேளை அது கரெக்டா தான் இருக்கலாம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை. கெடுதல் செய்யறது இல்லை, ஓகே. நன்மையும் செய்ய போறதில்லை. இது சரியா? இது சரியா? எங்க தீமையும் செய்ய மாட்டோம், நன்மையும் செய்ய மாட்டோம். அப்ப அங்க ஒரு மஸ்ட் வந்துருது. நீ நன்மை செய்தால் மேன்மை அடைவாய், நன்மை செய்யாவிட்டால் பாவம் நன்மை செய்யாதவர்களுடைய வாசற்படியிலேயே படுத்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாங்க மிஷனரிகள் ஒரு காடுகளுக்குள்ள போகும்போது, ஒரு கிராமங்களுக்குள்ள போகும்போது மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு யோசிக்கணும். எப்படிதான் சுவிசேஷத்தை கொண்டு போனோம்? எடுத்துடனே போய் நேபாளுக்குள்ள இயேசு உங்களை நேசிக்கிறான்னு அடிச்சு தொடர்றது எங்களை துணிவணியில அவுத்து விட்டு அனுப்பிச்சுட்டுருவோம். பேசவே முடியாது ஜீசஸ. ஃபர்ஸ்ட் என்னதான் செய்யணும்? அவங்களுக்கு நன்மை தான் நாங்க செய்யணும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியுமா? திடீர்னு கொஞ்சம் கம்பளி வாங்கிட்டு வருவோம், சைனால இருந்து வாங்கிட்டு வந்து இறக்கி எல்லாத்தையும் ஒரு 300 பேர் 400 பேர் கூப்பிட்டு கம்பளியில கொடுக்கணும். கொஞ்சம் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு ஸ்கூல்ல பிஸ்கெட், ஜூஸ் அது இதெல்லாம் கொடுக்கணும். அவனுக்கான ஸ்கூல் கிட்ட எல்லாம் கொடுக்கணும். நன்மைகளின் மூலமாக, நற்கிரியைகளின் மூலமாக காஸ்பல் கொண்டு போறோம். புரியுதுங்களா? இது ஒரு சும்மா ஒரு பேசிக், ஒரு ஃபவுண்டேஷனா தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலா டைட்டில் என்னதான்? முதல் பாவம். முதல் பாவி யாரா இருக்கும்? முதல் பாவம் கீழ்ப்படியாமை. சரி சரி, கரெக்டா? கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல வரும். முதல் பாவம், முதல் பாவி ஆதாம். கரெக்டா? முதல் பாவம். இந்த பக்கம் ஜென்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்க சொல்லுங்க. கீழ்ப்படியாமை. ஓகே, சிஸ்டர் சொன்னதே தான். சரி, வேற ஏதாச்சும் இருக்கா? பெருமை. அவருக்கு எங்க பெருமை வந்துச்சு? ஓ, அங்க அப்படி சொல்றீங்க. சரி ஓகே, வேற? சரி ஓகே. முதல் பாவம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஏதேன் தோட்டமா? நெருங்கி வரீங்க. முதல் பாவம், அதான் முதல் பாவம் டைட்டில் கொடுத்த. நீங்க அந்த பாவத்தினுடைய தன்மைகளை தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டால் பாவி யார், பாவம் எது என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் நிதானித்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தை ஜெயிச்சிடலாம். இல்லையா? மனிதனை தேவனுக்கு விரோதமாய் பிரிக்கிறதே என்னதான்? பாவம். தேவன் உங்களோடு உறவாட முடியாதபடி, உங்களுக்குள் வாசம் பண்ண முடியாதபடி, உங்க வாழ்க்கையை அப்லிஃப்ட் பண்ண முடியாதபடிக்கு, உங்க வாழ்க்கையில சில சேஞ்சஸ் கொண்டு வர முடிவதற்கு, அவர் செய்வதற்கு தடை கற்களை என்னதான்? பாவம். அப்படியானால் பாவத்தினுடைய தன்மைகளை, அதனுடைய வேறு எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளணும். புரியுங்களா? ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 28 16 வாசிங்களேன்.
ம் ஓகே போதும். அதை முடிச்சுங்க சிஸ்டர். அதை ம் 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 ஓகே. இது இதுல இன்னொரு பழைய தமிழ் வேதாகம் இருக்கு. ஆன்சியன்ட் விவிலியத்தை நான் தேடி பார்த்தேன். இதுக்கு வேற ஏதாச்சும் மீனிங் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆங்கிள் வசனங்கள் ஏதாவது வருதான்னு பார்க்கும்போது, பரந்த உன் வாணிபத்தால் பாவம் செய்தாய் நீயே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்லுகிறார்? தீருவின் அதிபதி. தீருவின் அதிபதியை பார்த்த சொல்றாரு. இப்போ இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பேதுரு பின்ன நிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இப்பொழுது எருசலேமுக்குள்ள நம்ம போறோம். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் பல பாடுகளை எங்களுக்கு உட்படுத்தி என்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள் அப்படின்னு. உடனே பேதுரு சொல்றார், தனியா கூட்டிட்டு போறாரு ஆண்டவரை. கூட்டிட்டு போய், ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நெகட்டிவா பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசலாமா, நல்லதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் சம்பவிக்க கூடாது உங்களுக்கு, இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆண்டவர் எங்களுக்கு சொல்றான். உடனே கர்த்தர் அவனை பார்க்கிறார். அவர் திரும்பி பின்னாக பார்த்து பேதுருவை பார்த்து, அழகாக எழுதியிருக்க, அவர் திரும்பி பின்னாக பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படிங்கிறார். அப்ப சாத்தான் யாருக்குள்ள இருக்கான்? ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிற பேதுருவுக்குள் இருந்து இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிற, இந்த உலகத்திற்காய் செய்ய போகிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை தடை செய்வதற்கு பேதுருவுக்குள்ள இப்ப யார் இருக்கா? அதான் இருக்கா. அந்த துணிக்கையை எடுத்து தோய்த்து பஸ்கா, அந்த பலியில பஸ்கா பண்டிகைக்கு இப்படி எடுத்து கொடுத்தோன்னே யூதாஸ்குள்ள யார் வர்றா? சாத்தான் வர்றான். அங்கேயும் இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே சாத்தான் உள்ள வர்றான். அது போல தீருவின் அதிபதிக்குள்ள இப்ப யார் இருக்கா? சாத்தான். நீங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முந்தைய வசனங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எசேக்கியேல் 28 முந்தைய வசனங்கள் படிச்சீங்கன்னா, இது தீருவின் அதிபதியை பார்த்து தான் கர்த்தர் பேசினாலும் உண்மையில அது தீருவின் அதிபதிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. சாத்தானை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறார். லூசிபரை குறித்து அங்க பேசுகிறார் இல்லைங்களா? இந்த லூசிபர் மிக மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் இருந்த நபர் என்று உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க அது படிச்சீங்க அப்படின்னா ஏசாயா 14 அதிகாரத்தையும் எசேக்கியேல் 28 அதிகாரம் 16 படிச்சீங்க அப்படின்னா, தேவனுடைய படைப்புகளிலேயே நீங்க இவனை பத்தி முதல்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். லூசிபரை குறித்து, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் குறிப்பிடப்படுகிற இவருடைய பெயர் உண்மையான பெயர் லூசிபர். லூசிபர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? லூசிபர் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் பெயர் காரணம் இருக்கும்ல. அது போல விடிவெள்ளி, அது அவர் கூப்பிடுறாரு, ஓ மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி என்று சொல்லி. விடிவெள்ளி என்று வேதத்துல 2 பேர்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள். யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். புதிய ஏற்பாட்டுல நான் தாவீதின் சந்ததியும் வேறும் விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். அவரே சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்களில, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய நாட்களில, ஓ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று யாரை பார்த்து அழைக்கிறார்? ஓ மார்னிங் ஸ்டார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று பிதாவாகிய தேவனே அவனை அழைக்கிறார். அப்ப மார்னிங் ஸ்டார் யாருதான்? சாத்தான். நீங்க ஏசாயா 14 எசேக்கியேல் 28 வாசிச்சீங்க அப்படின்னா, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார். முத்திரை மோதிரம். இப்ப அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களிலே முத்திரை மோதிரத்தை 127 நாடுகளுக்கு ஒரு லெட்டர் போடப்படுகிறது, யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவினுடைய மோதிரத்தினால் முத்திரை போடப்படுது. லெட்டர்லாம் போயிடுச்சு, குதிரைகள் கழுதைகள் ஏறி வேகமா மெசேஜ் போயிடுச்சு. அப்ப நாளைக்கு அந்த கொலை செய்வதற்கு முன்பதாக எஸ்தர் ராஜாத்தினுடைய மன்றாட்டை போய் சொல்றாரு, இது போல யூதர்களை கொலை செய்யறதுக்கு இப்படி ஆமான் ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டான் அப்படின்னு. மை காட், என்ன பண்றது? லெட்டர் அனுப்பிச்சாச்சு எல்லா நாடுகளையும். 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட லெட்டர் போயிடுச்சு. ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டா அந்த தேசாதிபதிகளும் அந்த கவர்னர்களும் அந்த ஷெரீஃப்களும் அந்த காரியத்தை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், அதை செல்லாமல் போக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினால் மறுபடியும் ஒரு லெட்டர் போட்டு அப்படியே மாற்றி அவசரமா அனுப்புறாங்க. அப்ப ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்திற்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ அப்படின்னா பார்வோனுடைய நாட்களிலே யோசேப்பு பெயருக்கு மட்டும்தான் பார்வோன் ராஜாவா இருந்தார். ஆனா முத்திரை மோதிரத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி யாருடைய கை கொடுக்கிறாரு?
யோசேப்பு கை கொடுக்கிறாரு. ஒரு பெயருக்கு மட்டும்தான் ராஜா. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்றைக்கு பெயருக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா ஆக்டிங் எல்லாமே யாருதான்? ஆக்டிங் கமிஷன் எல்லாமே பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிகாரம். முழுமையான செயல்பாடுகளும் எல்லா மசோதாக்களும் தஸ்தாவேஜுகளுடைய கையெழுத்து பிரைம் மினிஸ்டர் தான் போடணும். அப்ப பார்வன் யாருதான்? ஒரு ஜனாதிபதி மாதிரி ஒரு பெயருக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா செயல்பாடுகள் எல்லாமே யாருதான்? பிரைம் மினிஸ்டர் தான். யோசேப்பு தான் பிரதமர் யோசேப்பு தான். யோசேப்பு தான் அந்த தேசத்தில் நடக்கக்கூடிய எவ்ரி மூவ்மெண்ட்டையும் மானிட்டரிங் பண்ணுவார், அதுல சில சேஞ்சஸ் பண்ணுவார். அப்படியானால் இந்த ஹோல் கேலக்சி, தேவன் படைத்த அனைத்து பிரபஞ்சங்களிலும் எல்லா பூமி, நம்ம வாழ்றது பூமியை போல பல கிரகங்கள் இருக்கிறது. 9 கிரகங்கள் இருக்கிறதாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப 8 தான் நமக்கு கிடைக்குது, மானிட்டரிங் கிடைக்குது. நட்சத்திரங்கள் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் குறிச்சல பேசணும் அப்படின்னா டைம் வேஸ்டா போய் நம்ம சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு இன்னொரு சொல்றேன். கத்திரிஸ்தமானால் அப்போ இந்த அனைத்து படைப்புகளிலும் தேவன், இந்த மில்கி வேல இருக்கக்கூடிய கிரகங்களாகட்டும், நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமா தான் இருக்கு. மனிதர்கள் எப்படி கூட்டம் கூட்டமா இருக்கிறோம்? ரத்னபுரினா ஒரு 5000 வீடுகள், 60,000 வீடுகள் இல்லைங்களா? ஆர்எஸ்புரம்னா ஒரு கூட்டம் கூட்டமா, இப்படி கூட்டம் கூட்டமா மனிதர்கள் குடியிருப்புகள் இருக்கிறது போல நட்சத்திரங்களும் கூட்டம் கூட்டமா இருக்கும். ஒரு கூட்டத்துல லட்சத்திற்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும். பெல்ட்னு சொல்லுவாங்க. பெல்ட்டா இருக்கும். ஒரு கூட்டத்துக்குள்ள பல லட்சம். இவ்வளவு நட்சத்திரங்கள், இவ்வளவு பிளானட் எல்லாம் இருக்கும்போது தேவனுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களிலும் பிரைம் மினிஸ்டர் இப்ப யாரு? கர்த்தர் தான் ஓனருங்க. ஓனர்ஷிப் அவர். அதாவது எல்லாத்துக்குமே கிரியேட்டராக இருக்கிறதுனால, சிருஷ்டிகராக இருக்கிறதுனால ஓனர்ஷிப் முழுவதும் அது அவரு தான். ஆனா அவர் எல்லா இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்க மாட்டார். காரியஸ்தர்களை வச்சிருப்பாங்க. அப்படி தலைமை காரியஸ்தன் யாருதான்? லூசிபர் தான். இவன் தான் முத்திரை மோதிரம், நீ பூரண அழகுள்ளவன் என்று கர்த்தர் சொன்னார். கம்ப்ளீட் பியூட்டி. இவன் தான் கம்ப்ளீட் பியூட்டியா. சாத்தான் தான் இருக்கிறதுலயே பரிபூரணமான அழகோடு படைக்கப்பட்டவன் இவன் தான். இவன் எவ்வளவு மேன்மையான ஒரு இடங்களில் இருந்த ஒரு கேருபாய் இருந்திருக்கிறார். அதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு பர்பஸ் தான், அந்த முதல் பாவத்தினுடைய கேரக்டர். அப்ப பரலோகத்துல இவங்களுடைய ஆக்சுவலா சாத்தான் என்று சொல்லப்படுகிறதுக்கான ஒரு சரியான விளக்கம் அப்படி வருது கேட்டீங்கன்னா, சாத்தான்கிற வேர்டு தமிழ் வேர்டு கிடையாது. இவங்க இப்போ சாத்தானுடைய ஆக்சுவல் பிளானட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட்டன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன கிரகம் தமிழ்ல? சனி கிரகம். சனீஸ்வர பகவான் என்று சொல்லி திருநள்ளாறுல ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா? அப்போ இதுக்கு ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த மலையாள கிறிஸ்தவங்க வீடுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. அந்த போட்டோல குதிரையின் மேல் ஒருவர் அமர்ந்திருப்பார். பெரிய ஒரு ஈட்டியில ஒரு மிருகம் போன்ற ஒன்றை குத்துவார். அது பண்ணியும் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் இருக்கும். அது இப்படி குத்துற மாதிரி ஒரு இது போட்டிருக்கும். பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ரோமன் கேத்தலிக் வீடுகளை வச்சிருப்பீங்க. ஆர்த்தடாக்ஸ் அந்த மாதிரி வீடுகளை நிறைய வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸ். கேரளா எங்க போனாலும் அந்த போட்டோ இருக்கும். அதாவது கிறிஸ்துவானவர் அந்த பிசாசை ஜெயிக்கிறார் அப்படிங்கறத இது அடையாளம் போட்டிருக்கும். அப்போ ஒரு அம்மா வந்துச்சான், அந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த முதல்ல தூதனை பார்த்து ஒரு தொட்டு கும்பிட்டுருச்சு. அப்புறம் அந்த குதிரையும் தொட்டு கும்பிட்டுருச்சு. அந்த கீழே கிடந்த அந்த ஒரு மிருகம் போன்ற ஒரு உருவம் சாத்தான் தானே, அவனையும் தொட்டு கும்பிடுச்சான். அப்ப என்னம்மா நீங்க அவரை கும்பிட்டீங்க, மேசியாவை கும்பிட்டீங்க, குதிரையை கூட கும்பிட்டீங்க, ஓகே, சாத்தானை ஏன் கும்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் பரலோகம் போயிருவேன், 99% பரலோகம் போயிருவேன், ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா இவரு தான் அங்க இருப்பாரு, அதனால எதுக்கு வம்பு, அவரையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம்னு சொல்லிட்டு அவரையும் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு கிறிஸ்தவ உலகம். அல்லேலூயா. எப்படி பரலோகம் போயிருவோம், ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா இவர் அங்க இருப்பாரு, அதனால கொஞ்சம் பாவமும் பண்ணி அவரையும் கொஞ்சம் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போயிட்டு இருக்கிறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கிறோம். நம்ம மனிதனுக்கு கொஞ்சம் புத்தி அதிகம், புரியுதுங்களா? அப்படிதான் ஆச்சு. பாவத்தினால கொஞ்சம் ஆண்டவரையும் பரிசுத்தத்தினால் கொஞ்சம் ஆண்டவர் பிரியப்படுத்துறோம். ஆராதனை, துதி, வேதம், சபை எல்லாவற்றிலையும் நற்கரிகளின் மூலமாக தேவனையும் பிரியப்படுத்துறோம். கொஞ்சம் அட சொல்லுங்களேன், நல்லவங்களை போலயே நம்ம நல்லவர்கள் அவருக்கு தெரியும், புரியுதுங்களா? நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன். ஆனா நல்லவனா இருக்கு முயற்சி பண்றோம், நம்ம ட்ரைங் இல்லைங்களா? ஆல்வேஸ் எவ்ரிடே ட்ரைங். நிச்சயமா நம்ம நல்லவர்கள் அல்ல, நம்மெல்லாம் ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட மூளை கற்கள். நான் என்னோட சாட்சி நான் சொல்ல முடியும், கண்டிப்பா நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. நீங்களும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல
கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து தேவன் எங்கேயோ அன்பு வச்சுட்டார். அதில் தப்பிச்சோம் நம்ம. புரியுதுங்களா? நம்மை விட ஐயா ஆராதனை சொன்ன மாதிரி நம்மை விட பெரிய படித்தவர்களும் மேதைகளும் ஞானிகளும் நல்லவர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கிறான், கர்த்தரை அறியாம. சபரிமலைக்கு நடந்து போறான், பழனி மலைக்கு நடந்து போறான், இன்னும் கர்த்தர் தெரியல, மெய்யான தேவனை தேடிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. இதற்கு இணை ஒன்றுமே கிடையாது. அப்போ இவ்வளவு மேன்மையாக படைக்கப்பட்ட அந்த சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் என்று சொல்லுகிறார். The first sin, முதல் பாவம் யார்தான்? கர்த்தர் வேறு பிரிக்கிறார். பாவம் என்று ஒன்றை முதலில் வேறு விரிப்பது யார்தான்? கர்த்தர் வேறு விரிக்கிறார். அந்த செயலை செய்கிறவர் யார்? லூசிபர், சாட்டன் என்று சொன்ன இல்லைங்களா? இவனுடைய ஆக்சுவல் பிளானட் சனி கிரகம். கேஸ் பிளானட் என்று விக்கிபீடியால நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும். சனி கிரகம் மனிதர்களுக்கு இந்த பூமி என்கிற எர்த் வாழ்விடமாய் கொடுக்கப்பட்டது போல இந்த தேவ தூதர்களுக்கு பரிசுத்தமான சாட்டன் கிரகம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இவன் தான் அவனோட தலைமை அதிகாரி, சுப்பீரியர் அத்தாரிட்டி. பரலோகம் போறோம். எந்த பிளானட் போறோம் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு பிளானட்டுக்கு போக போறோம். ஆனா நிச்சயமா பூமி இல்லை. பூமி விட்டு தான் போறோம். ஏன்னா அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா பரிசுத்தவான்கள் சொல்ல மாட்டாங்க, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமா என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட மேகங்கள் மேல வருவார். ஆனா எந்த பிளானட் கூட்டிட்டு போவார்னு தெரியாது. ஆனா ஒரு பிளானட் சாட்டன் இருந்த, என்னோட ஒரு அனுமானம் வந்து நான் வந்து பிளானட்டை கொஞ்சம் ஆழமா ரிசர்ச் பண்ணுவேன். அப்ப சாட்டன், இவன் தள்ளப்பட்ட கிரகம் சாட்டன் கிரகம், சனி கிரகம், சனி பகவான் என்று கூப்பிட்டு நீங்க பழைய நியூமராலஜி ஜோதிஷத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சின்னு ஒண்ணு குறிப்பிடுவாங்க. இப்பவும் கேலண்டர்ல இதெல்லாம் போடுறாங்க, பஞ்சாங்கத்துல எல்லாம். சனி 8வது திசைக்கு போறார். அப்ப நல்ல காலம் பிறக்குது. 8வது திசையிலிருந்து 3வது திசைக்கு வர்றார். அப்ப குரு பெயர்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா லூசிபர்னுடைய நீக்கங்களைத்தான் அவர்கள் அனுமானிக்கிறார்கள். புரியுதுங்களா? லூசிபருடைய நீக்கங்களை தான் அவர் அனுமானிக்க. அதுல எந்த அளவுக்கு, ஏன் அப்படின்னா இவர் ரொம்ப வேல்யூ பர்சனா இருந்தவர் அந்த காலத்துல. அந்த காலத்துல வந்து ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இவர் இருந்தவர். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இவர் இருந்தவர். காப்பாற்றுகிற இவருடைய பர்பஸ் என்ன? இவருடைய தொழில் என்ன? காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும்? நம்மை காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றணும். நம்ம காப்பாத்துறது அவருடைய பர்பஸ். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அழித்து கொண்டு இருக்கிறார். அவர் கொடுத்த வேலை என்ன பண்ற நேரம் உள்டாவா பண்றார். நீங்களும் ஒரு வேலை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க மேபி. ஆண்டவரை பிரியப்படுத்துறதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாய் வாழ்வதும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஆனா நீங்க நிறைய பேர் அப்படி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ ஜனங்கள் நான் பார்த்திருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய தேவ ஜனங்களும் தேவ பிள்ளைகளும், அன்புக்கு பாத்திரவான்களான பிள்ளைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறத விட சாத்தானை பிரியப்படுத்தி வாழ்றதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சாத்தான் சொன்னானா, கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்க, எனக்கு தெரியும். இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆனா அவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க, ஆனா எனக்கு கீழ்ப்படுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறான். இதுல உண்மை இருக்கா? எத்தனை பேர் உண்மை இருக்குங்கிறீங்க? உண்மை இருக்கா இல்லையா? என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க, ஆனா எனக்கு கீழ்ப்படுகிறாங்க. இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆனா அவருக்கு கீழ்ப்படியலை. நாங்க யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட கரெக்டா தான் வருது தத்துனுடைய வார்த்தைகள். புரியுதுங்களா? அப்போ காப்பாற்றுகிற கேரூபாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இது பழைய ஒரு விவிலியத்துல பார்க்கும்போது திருப்பொழிவு செய்யப்பட்ட, நீ திருப்பொழிவு செய்தார். ஆரோனை அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் செய்தது போல பிரதான ஆசாரியனா இருக்கும்படி, பரிசுத்தமான ஒரு ஆசாரிய கூட்டமா இருக்கும்படி அவனை அபிஷேகம் பண்ணினது போல இந்த கேருபீன்களுக்கு மத்தியில இந்த லூசிபர் என்கிற கேரூபை இவன் வந்து இந்த நவரத்ன கற்கள் நடுவே உலாவறானா. இவனுடைய சிறகுகள் விரித்தால இசையாங்க. இவனை பத்தி ஒரு இது படிச்சேன் நானு. இவனுடைய சிறகுகள், கேரூபனுடைய சிறகுகள் இப்படி ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ஒரு மியூசிக்கா. அதுல தேவன் மகிழ்ச்சி அடைவார். இவனுடைய நடை பாதைகள் எல்லாமே நவரத்ன கற்கள், பத்மராகம், புஷ்பராகம், கோமேதகம், மரகதம், இந்திரநீலம், படிக பச்சை. இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா?
கோல்டே பார்க்க முடியல, 70,000 60,000 வந்துருச்சு இப்போ இல்லைங்களா? ஆக்சுவலா கோல்டு என்ன தெரியுங்களா, துருப்பிடிக்காத ஒரு உலோகம். உங்களுக்கு தெரியுமா? கோல்டு அமெரிக்க தேசத்துல போனீங்க அப்படின்னா அந்த சாக்ஸோபோன், அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த சவுண்டு வருவதற்கு பித்தளையில ஒரு பெரிய பைப் செஞ்சு இந்த ஆர்ச்சில் வைப்பாங்க. புரியுதுங்களா? 10 லட்சம் 20 லட்சம் வரும் அது. அந்த உள்ளுக்குள் வைக்கக்கூடிய அந்த ரஸ்ட் ஆயிடக்கூடாது. ஸ்டீல்ல தகரங்களை செய்யும் போது காலப்போக்கில் அந்த ஈரத்துக்கு துருப்பிடிச்சிருங்கிறதுக்காக கோல்டு டியூப் கொடுப்பாங்க உள்ள, துருப்பிடிக்க கூடாது. அதுதான் கோல்டு. துருப்பிடிக்காத ஒரு உலோகம் தான் தங்கம். ஆனா இந்தியாவிலே இன்னைக்கு தங்கம் மிக உயர்ந்த ஒரு ஆர்னமெண்டா மாறி போனது. காலங்கள் மாறிடுச்சு. கோல்டு அப்படி உற்பத்தி பண்ணுகிற தேசங்களை விட இந்தியா அதிகமான கொள்முதல் பண்ணுகிற தேசமா இருக்கிறது. ஆனால் இவனோ, இந்த லூசிபரோ நவரத்தின கற்கள் மேலதான் நடக்கவே செய்வாராம். நீங்க தேவ பிள்ளைகள் வருவதற்காக அழகா டைல்ஸ் போடப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? தேவச்சனை வரும்போது உட்கார்றதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா லூசிபருக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொரு டைல்ஸும் என்னதான்? நவரத்தின கற்கள். கற்பனை பண்ணுங்க அந்த உலகத்தை. இவன் எவ்வளவு மேன்மையை வச்சிருக்கார். ஆனால் இவன் பாவம் செய்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன பண்றாரு? பரலோகத்தில் இருந்த இவனுடைய இருதயம் மேட்டுமை அடைந்த உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சில விஷயங்களை இவர் இருதயத்தில் வச்சோன்ன, அப்ப முதல் பாவம் எங்க கிரியேட் ஆகுது? எங்க கிரியேட் ஆகுது? பரலோகத்தில் தான் முதல் பாவம் உற்பத்தி ஆகிறது. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். முதல் பாவம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஆகவே பாவம் என்று, இந்த காரியம் பாவம் என்று மனிதர்களுக்கு வேறு விரித்து கொடுக்கிறவரே, பாவத்தை நமக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். முதல்ல ஒரு பாவம் தான் உருவாகிறது. ஆண்டவர் என்ன பண்றார்? காப்பாற்றுகிற கேரூபா இருந்த உன்னை அக்னிமயமான கற்களுக்கு நடுவே இராதபடி அழித்து போடுவேன் என்று சொல்லி அங்கே இருந்து யூதா எழுதின நிருபம் 6வது வசனத்தில் இப்படி சொல்றார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப லூசிபரும் அவனை சேர்ந்த ஒரு கூட்டமும் இருந்த அந்த பிளானட்ல இருந்து தேவன் அவனையும் அவனை பின்பற்றின தூதர்களையும், லூசிபருக்குள் ஒரு பாவம் நுழைகிறது. தேவன் படைத்த அனைத்து உலகங்களிலும் பாவம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ முதலாக பாவம் என்று ஒன்று தொழிற்கிறது. ஒரு கேருபீனுடைய இருதயத்துல பாவ சிந்தனை ஒன்று தொழில். இருதயத்துல நினைச்சேன்னு ஆண்டவர் சொல்றார். அவனு செய்யவே இல்லை. இருதயத்துல பாவ செயல் வந்துருச்சு. அப்ப பாவம் பிகினிங் எங்க வருது? இருதயத்துல ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப முதல்ல ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாவம் கேருபீனுடைய இதுல வந்தோடனே கர்த்தர் இது பாவம் என்று குறிப்பிடுறார். எதெல்லாம் பாவம்? எப்படி பாவத்தை நம்ம பிரித்தறிவது? ஏதாவது ஒரு பாவம் சொல்லுங்க. ஒரு 10 பாவம் சொல்லுங்க. சர்வசாதாரண டக்குன்னு சொல்லுங்க, டைம் வேஸ்ட் ஆகும். பொல்லாத சிந்தனை, சரி ஓகே. காமனா சொல்லிட்டார் பாஸ்ட், சரி ஓகே. பொதுவே சொல்லுங்க. கொலை ஒரு பாவம் தாங்க. கொலை ஒரு பாவம். கொள்ளை, சண்டை பாவங்க. சகோதரனோடு வழக்காடி சண்டை போடுறது பாவம். பொறாமை வேண்டாம். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமா இருக்கின்றன. வந்துருங்க, சொல்லுங்க. விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், களிகள், வெறிகள், கொலைகள், களியாட்டுக்கள் வந்துருச்சா? இதை பிரிச்சறிஞ்சீங்க அப்படின்னா பல செக்ஷன் வரும். பல வரும். முதல் உருவானது எத்தனை பாவம்? 1. பாவத்தினோட தன்மையாக்குது. 1 உருவாயிடுச்சு அப்படின்னா பக்கம் பக்கமா முளைச்சுக்கிட்டு. சில கன்று பார்த்திருக்கீங்களா? விதை பார்த்து, இந்த செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா அது விரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரசரசரசரசரசரன்னு அப்புறம் பக்கத்துல நிறைய வந்துருக்கு. ஒண்ணுதான் வைப்பீங்க. அதனால அதனுடைய கிளைகள் வந்து வாழை அப்படி வரும். வாழை வரும், ஆனா கொஞ்சம் தான் வரும், நிறைய வராது. பக்கம் பக்கமா புதிய வாழை கன்றுகள் வந்து விடும். புரியுதுங்களா? பாவத்தினோட தன்மை. நீங்க ஒண்ணுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது குட்டி போடும். பாவம் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப பாவம் என்று ஒன்று எளிமையாய் நீங்க பாவத்தை சொல்ல வேண்டுமானால், தேவன் விரும்பாத சிந்தனைகளும் செயல்கள் எல்லாம் பாவம் தான். முதல்ல இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களை படைத்தவர் விரும்பாத
விரும்பாத சிந்தனைகளும் செயல்களும் எல்லாமே பாவம் என்று நீங்க குறிப்பிடணும். அப்ப தேவன் அந்த எண்ணத்தை விரும்பல. இவனுக்கு கொடுத்த இவ்வளவு உன்னதமான நிலைமையில வச்சிருந்தும் கூட இவனுடைய புத்தி எங்க போகுது? அவருக்கு மேல உயர்த்தணும் அப்படின்னு போகும்போது அந்த தாட் ஆண்டவருக்கு பிடிக்கல. அங்கே பாவமாகி மாறுகிறது. கர்த்தர் இம்மீடியட்டாக அவன் அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார். அவன் போனதான் போறோம், அவன் ஒரு பாவத்தோட போகல. என்ன பண்றான்? அவனை சேர்ந்த ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கிறான், போய் பேசுகிறான். பரந்த உன் வாணிபத்தால் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் என்று சொல்றான்ல, இவன் தன்னுடைய அழக போய் எல்லாத்தையும் காட்டுறானா தேவதூதல்கிட்ட, கேருபீன்ட்ட எல்லாம் காட்டும் போது இவன் வழிவிலகி போக செய்த அந்த தூதர்களுடைய எண்ணிக்கை, இவன் வழிவிலகி செய்த வெளிப்படுத்தல் 16, 8, 9, 10, 11 வருது இல்லைங்களா? இல்ல அது இல்ல, வெளிப்படுத்தல்ல 1/3 தேவ தூதர்களை அவன் வஞ்சித்தான், தூதர்கள் தள்ளப்பட்டான் வரும். நான் அந்த வசனத்தை நான் படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இவனால் வஞ்சிக்கப்பட்டு இவனை பின்தொடர்ந்த தூதர்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு மற்ற கிரந்தங்களிலே காணப்படுகிற 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்றாங்களா, 3/1 தேவ தூதர்கள் என்று சொல்றது 30 முக்கோடி தேவர்கள் சொல்றாங்களே, இது தேவ தூதர்கள். சரியா இன்ட்ரூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 900 கோடி தேவ தூதர்கள் வருவாங்க. 12 நாள் அதை படிங்க. அதின் வாள் என்று சொல்லப்படுகிறது சத்ரு லூசிபரை குறிப்பிடுகிறது. அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. ஆக்சுவலா அந்த தூதர்கள் எங்க இருந்தாங்க? வானத்தில் இருந்தாங்க. எங்க வந்திருக்காங்க? இப்போ பூமிக்கு வந்திருக்காங்க. யூதா 6ல அவர்களை நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ யூதா ஆசிரியர் குறிப்பிடுகிற அந்தகாரம் எது? சூப்பர், அருமையா வந்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. பூமிதான் அந்தகாரத்தின் எங்கெங்க வெளிச்சமா இருக்கு, லைட் எல்லாம் போட்டிருக்கிறோமே, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இது மனிதர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காய் படைக்கப்பட்ட இது சில வெளிச்சத்திற்கு. ஆக்சுவல் அந்தகாரம் என்ன கேட்டீங்கன்னா பூமி. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், பூமி ஆண்டவரை பின்பற்றின தூர்ல சொன்னாங்க, உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இது இருளின் ராஜ்யம், இது இருளின் ராஜ்யம். அதுதான் அந்த கவுண்டிங் நான் சொன்னேன். 900 கோடி தேவதூதர்கள், 30 முக்கோடி தேவ தூதர்கள் என்று மற்ற மார்க்கங்களிலிருந்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? 30 முக்கோடி தேவர்கள், பாடல்கள், கிரந்தங்கள், பழைய இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பாடல்ல படிச்சிருப்பீங்க அப்படின்னா. அப்போ 900 கோடி தேவ தூதர்கள் 1/3 வர்றாங்க. 1/3. அப்படியானால் இன்றைய பாப்புலேஷன் என்ன? வேர்ல்டு பாப்புலேஷன், இன்னைக்கு கரண்ட் பாப்புலேஷன் சூப்பர் 800 கோடி பிளஸ் ஆர் மைனஸ் 800 கோடி மக்கள் இருக்கிற உலகம். இந்தியா 149.150 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்தியா 150 கோடி. வேர்ல்டு பாப்புலேஷன் உலக நாடுகள் முழுவதுமான மொத்த மக்கள் தொகை 800 கோடி. ஆனால் தள்ளப்பட்ட தேவ தூதர்களுடைய இலக்கம் எவ்வளவு? 900 கோடி. ஒரு தூதன் ஒரு மனிதனை வஞ்சித்தாலும் நம்மளுடைய கணக்கு எங்கதான்? குறைவாத்தான் இருக்கணும். இதுல இன்னொரு ஆச்சரியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட அந்த தேவ தூதர்கள், பிசாசுகள் என்று வஞ்சிக்கப்பட்ட தூதர்கள், லூசிபரினால் பாருங்க, ஒருத்தனுக்குள்ள வருகிற பாவமானது எத்தனை கோடி பேரை ஏமாத்தி, எத்தனை கோடி பேரை நித்திய ஜீவனுக்கு தகுதியற்றவர்களாய் மாற்றி, தேவனுக்கு பகைஞர்களாய் மாற்றி, அவன் இருந்த வாசஸ்தலத்தையே அந்த பிளானட்டை விட்டே வெளியேற்றும்படியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு செயல்தான் பாவம். தேவனுக்கு விரோதமான சிந்தனைகளை நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, இருதயத்துல வச்சுக்க கூடாது. அதான் ஆண்டவர், இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னார். சாப்பிட்றதெல்லாம் தீட்டுப்படுத்தாது ஜனங்களே, உள்ள இருந்து உங்களுக்கு புறப்படுது பாருங்க, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு மனிதனு, ஒரு கேருபீனுக்குள் நுழைந்த ஒரு சின்ன தாட், ஒரே ஒரு பாவம் 900 கோடி தேவ தூதர்களை வஞ்சித்து அவர்கள் இருந்த பரலோகத்தை விட்டு வெளியேற்றும்படியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அவர்களை தேவன் வெறுக்கிற பனிஷ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா, கோயம்புத்தூர்ல சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். கோயம்புத்தூர் முழுவதும் மக்கள் எங்க வேணாலும் போகலாம், ஜெயிலுக்குள்ள மட்டும் நீங்க போக முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அது தவறு அரசாங்கத்திற்கு விரோதமான கிரியை செய்தவர்களை அடைத்து வைக்கிற ஒரு பிரிசன். அதுபோல தேவன் படைத்த அனைத்து பிளானட்டுகளிலும் கிரகங்களிலும் பிரிசன் எதுதான்? எது கரெக்டா சொல்லுங்க? பிரிசன் என்ன?
பூமி, தேவஜனமே, தேவனுடைய படைப்புகளில் அனைத்து கிரகங்களிலும் ஜெயில், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை அடைத்து வைக்கிற இடம் தான் இந்த பூமி. அதுதான் பரிசுத்தவான்கள் எழுதுனாங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பிலாத்து வந்து கேட்டார், நீர் அவர்கள் சொல்லுகிறபடி ராஜாவா, யூதருக்கு ராஜாவா நீங்க? அப்படின்ன, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், ஆனால் என் ராஜ்யம் நோ, ஐ எம் கிங் தான், நான் கிங் தான், ஆனால் என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. ராஜா இந்த பூமிக்குரியவர் அல்லவென்றால் ராஜாவனுடைய மக்கள் ஒரு கூட்டம் இருக்குமா இருக்காதா? நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லையா? உட்பட்டவர்கள் தானே. உங்களுடைய ராஜா இந்த பூமிக்குரியவர் அல்லவென்று சொன்னால், அல்லது உங்களுடைய தகப்பன் இந்த சிட்டிசன்ஷிப் இல்லை என்று சொன்னால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எபேசியர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பூமியில கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பூமியில உங்களோட குடியுரிமையே கிடையாதுங்க. நீங்க பரதேசிகள்ங்க. அந்த பூமிக்கு நாடோடிகள், சோஜனர்ஸ், எக்ஸைல்ஸ், ஏலியன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல இடங்கள் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், பைபிள் எழுதியிருக்கேன். அதெல்லாம் போட்ட ரொம்ப டைமிங் வித்தியாசமா போயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? தேவஜனமே, உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பே பூமி கிடையாது. பூமியில வச்சிருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. உங்களை பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களை பெருக செய்கிறார், உங்களை நடத்துகிறார். அதுல ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு படி மாவை எடுத்து 3 படி மாவில அடக்கி வைத்தால் எதுக்கு? முழுவதும் புளி, அந்த மாவு புளித்த மாவு, அது ஆல்ரெடி புளிச்சிருக்கு. பட் அந்த ஸ்திரீயை எடுத்து 3 படி மாவில அடக்கி வைப்பதற்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. மற்ற மாவும் புளிக்கணும். தேவஜனத்தை இங்க வச்சிருக்கிற நோக்கம் என்ன? மற்ற மாவு புளிக்கணும். மற்ற மாவு புளிக்கணும். இதுல இருக்கிற பாக்டீரியாஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும், பரவணும். அதுதான் நோக்கம். உங்களுடைய பிதாவும் உங்களுடைய ராஜாவும் உங்களுடைய தகப்பனும் குடியுரிமை பூமியில் இல்லை என்று சொன்னால், என்னுடைய ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் ராஜாதான், என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துக்கு ஒரு ராஜா இருக்கான். இந்த அந்தகார பிளானட்டுக்கு ஒரு ராஜா இருக்கா. யாருதான்? லூசிபருங்க. எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்களும் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, ஆகாயத்து அதிகார பிரபு, the prince of the world என்று ஆங்கில வேதத்தில் சொல்றது. அவன் இந்த பூமிக்கு என்னவா? இளவரசன். எப்படி எழுதிருக்காருங்க? இளவரசன். அவன் இந்த பூமிக்கு அவன் இளவரசன். மெயின் ராஜா தேவனா இருக்கிறதுனால அவனுடைய அதிகாரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கப்பட்ட பூமி. யோபுனுடைய காரியத்தை குறித்து பரலோகத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. சாத்தான, நீ எங்கிருந்து வர? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வர. அவனுடைய அவன் ஓவர்சியர். இந்த பூமியில மனிதர்களுடைய வாழ்விடங்களிலே தீமை செய்கிற மனிதர்களுடைய டேட்டாஸ் எடுக்கக்கூடிய தூதர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் இருக்கிறாங்க. அந்த தூதனுடைய தலைமை ஏஞ்சல் இவன். சுப்பீரியர் ஏஞ்சல், சுப்பீரியர் பவர் பூமிக்கு. அவன் பரலோகத்துல இருந்து அங்க தள்ளி விட்டார், மேன்மையான ஸ்தானத்தில். அதான் அந்த யூதா 6 வசனத்துல வருது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். இவங்க ஆதி மேன்மை, ரொம்ப பெரிய மேன்மை, இப்பவும் மேன்மையா தான் இருக்கிறாங்க, இப்பவும் அத்தாரிட்டியில தான் இருக்கிறாங்க. ஆனா ஆதி மேன்மை அல்ல. பரலோகத்துல எப்போதும் தேவனை தரிசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அங்க கண்ணீர் இல்லை, இருள் இல்லை, துன்பம் இல்லை. இந்த பூமி முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் துன்பங்களும் வேதனைகளும் விரக்திகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமியில் நிறைஞ்சு கிடக்குது. இத்தனைக்கும் ஆதி பிதா யாரு? லூசிபர். அவனுக்குள்ள வந்தது என்னதான்? கொஞ்சூண்டு ஒரு பாவ சிந்தனை. இன்னைக்கு பூமியில பாவத்தை பிரிக்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியுமா? உங்களால இத்தனை பாவம் சொல்ல முடியுமாங்க? நீங்க ஒரு டைரி எடுத்து எழுதுங்க, எல்லாம் வரும். முடியாது. பாவத்தை இன்னைக்கு பிரித்தறிய முடியாத அளவுக்கு பாவம் நிறைந்து போனது. பாவத்தினுடைய கிரகமாய் மாறி போனது பூமி ஒரு தேவன் முன்னதாக அறிந்திருந்து ஒரு ஜெயில படைச்சிருக்கிறார். அதான் பூமிக்கு அன்பு செலுத்த வேண்டாம்னு சொல்றார். பூமியில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக. விடுதலையின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம், இது இருளின் ராஜ்யம். இருளின் ராஜ்யத்தின் மீது அன்பு வைக்க வேண்டாம்.
உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லுது. பாவி என்ற ஆங்கில வார்த்தைக்கு நான் பழைய புக் ஸ்டால்ல உக்கிடத்துல போய் பழைய புக்ஸ் எல்லாம் தேடி பழைய ஒரு டிக்ஷனரி, பிஞ்சு போன டிக்ஷனரி பொறுக்கிட்டு வந்தேன். அதுல பாவிக்கு என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தா, பாவி என்று ஆங்கிலத்துல சின், சின்னர், சின் பாவம், சின்னர் பாவி. சின்னருக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தேன் நான். என்னென்ன டெபினிஷன்ஸ் அதுல வருதுன்னு பார்க்கும்போது, பாவ செயல் புரிபவர்கள் எல்லாமே பாவிகள். பாவ செயல் புரிபவர்கள் எல்லாமே பாவிகள் தான். அதுல இன்னொரு என்னை பயப்படுத்தின ஒரு வார்த்தை வந்தது. அது உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். தன் கடமையை செய்ய தவறியவர் என்று அது செகண்ட் டெபினிஷன் வந்துச்சு. மிஸ்ஸிங். பாவ செயல் புரிபவர் சின்னர். கை தூக்குங்களேன். யார் தூக்கல? இல்ல, சரி. தன் கடமையை செய்ய தவறியவர் எல்லாம் தூக்குங்க. சரி, அதுக்கு விளக்கம் சொல்றேன். கடமையை செய்ய தவறியக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா எல்லாரும் கை தூக்குவீங்க. புரியுதுங்க உங்களுக்கு? நீங்க சுவாசிக்கிற காற்றுக்கு நீங்க யாருங்க? முதல்ல நீங்க யார்? என்னுடைய முடி, என்னுடைய கண்கள், என்னுடைய கைகள், என்னுடைய நகம், என்னுடைய கால், என்னுடைய பேண்ட், என்னுடைய டைரி, என்னுடைய போன், என்னுடைய மைக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்றீங்களே, நீங்க யார்? என்னுடைய என்று சொல்ல வேண்டுமானால் நீங்க கிரியேட்டராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்று படைத்தவராக இருக்க வேண்டும். நீங்க எதை படைச்சீங்க? உங்களோட இதுல உங்க முடியை படைச்சீங்களா? உங்க பற்களை படைத்தீர்களா? உங்க கண்களை படைத்தீர்களா? கருவிலே நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டீர்களா? அல்லது உங்க தகப்பன் உங்களை உருவாக்குனாரா? உங்க மூக்கு உங்களுடையதா? உங்க கண்கள் உங்களுடையதா? மேனுஃபேக்சரிங், ரா மெட்டீரியல். ஒரு பொருளை உருவாக்க வேண்டுமானால் ஒரு ரா மெட்டீரியல் வேணும். இதுக்கு மரக்கூழ் வேணும், இருந்தா தான் இந்த பேப்பர் வரும். இதுக்கு பிளாஸ்டிக் வேணும், இல்ல கண்ணாடி பொருட்கள் இருந்தா தான் டிவி உருவாகும். ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சு வேணும், அந்த பருத்தி உற்பத்தி செய்த பஞ்சு எடுத்து வந்து நூலாக்கி பல ப்ராசஸ் முடிஞ்சதை ட்ரெஸ் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரா மெட்டீரியல் வேணும். உங்களுக்கான ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது என்று நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இருக்கிற ஓனர் யார் தான்? ரா மெட்டீரியல் கொடுக்கிறவங்க உரிமையாளராக இருப்பார், இல்லைங்களா? இதை படைத்தது நீங்க இல்ல, படைத்தது நீங்க இல்ல. இதை ரா மெட்டீரியல் கொடுத்தது நீங்க இல்ல. இதுக்கு என்ன நீங்க கொடுத்தீங்க? என்னதான் கொடுத்தீங்க? இந்த சரீரத்திற்கு ரா மெட்டீரியலாக மூலப்பொருள் என்று சொல்லுவாங்க ஒரு பொருளை உருவாக்குவதற்கு. பாயசம் காய்ச்சன்னா வெல்லமும் சேமியாவும் வேணும். ரா மெட்டீரியல் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க, பாயசம் உருவாகுது. நீங்க கிரியேட், அந்த நீங்க வேலை செஞ்சு செயற்படுத்த ஒரு பாயசம் உருவாகுது. பிரியாணிக்கு அப்படி ரா மெட்டீரியல் நிறைய இருக்கு, எல்லாம் போட்டா தான் வரும். அது ஒரு மனிதனை உருவாக்க வேண்டுமானால் மூலப்பொருட்களை யார் கொடுத்தது? அதை செஞ்சது யாரு? அப்படியானால் உங்களுடைய சரீரத்தினுடைய என்னுடையது 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 என்று சொல்லும் போது நீங்கள் யார்தான்? நீங்க வேக்கம், நீங்க ஒண்ணுமே கிடையாது. அப்படியானால் நீங்க சுவாசிக்கிற காற்றில் இருந்து, உங்களுக்கு கொடுத்த தலைமுடியில் இருந்து, உங்களுக்கு வளருகிற நகங்களில் இருந்து, குடிக்கிற தண்ணீரில் இருந்து, நீங்கள் நடந்து போகிற இந்த பூமி, ரோடு ஃபெசிலிட்டி, இந்த கட்டிடங்கள் அனைத்துக்குமாக தினந்தோறும் நன்றி சொல்ல கடமை. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு ஆள் உருவாகி வந்திருக்கீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி கருவலை உங்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். 8 years ago நீங்க எங்க போவீங்கன்னு தெரியாது. சோ இந்த இருக்கிற இடைப்பட்ட காலத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காற்றுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. காற்று நீங்க எங்கிருந்து வாங்கிட்டு வந்து சுவாசிக்கிறீங்க? நீங்க தூங்கும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறார். அவருக்கு பல வேலை, பல சர்ச்சு, பல தேசங்கள். அமெரிக்கா சர்ச்சுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவர் போயிட்டார், உங்களை மறந்துட்டார் ஆக்சிஜன் கொடுக்க. உங்களோட நிலைமை என்ன? வெட்டி தான், மூக்குல பஞ்சு தான். நம்மள ஒரு செகண்ட் ஒரு மறந்தா யோசனை பண்ணுங்க. அப்படியானால் ஒவ்வொரு செகண்டும் நீங்க தேவனுக்கு குடிக்கிற தண்ணீருக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? காற்றுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? நடக்கிற பூமிக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? இந்த சர்ச்சுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன், இந்த ஆடுகளை அந்நிய மிருகங்கள் வந்து கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு ஒரு மேய்ப்பன். புரியுதுங்களா? உங்களுக்கு காது கேட்கணுங்கிறதுக்காக அந்த மைக் ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு காற்றுக்காக ஃபேன், இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமானவரை ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் கனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இது உங்களோட கடமை, இது உங்களுடைய கடமை மட்டுமே. அப்படியானால் சின்னர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? கடமை செய்யாத போது தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தாத ஒவ்வொரு கணமும் நீங்கள் பாவிகளாய் மாறுகிறீங்க. அவ்வளவு சென்சிட்டிவானதுங்க விஷயம். உங்களுக்கு பிராணவாயு சுவாசத்தினுடைய வேல்யூ அநேக ஆண்டுகளாக தெரியல. கொரோனா காலத்துல ஆக்சிஜனுக்கு மக்கள் அலைஞ்ச போதுதான், அட பாவி, ஆக்சிஜனுக்கு இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குன்னே மக்களுக்கு
எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 2 கிலோ சிலிண்டர் கிடைக்கும், ஆக்சிஜன் சிலிண்டர். என்னமோ எல்பிஜி சிலிண்டர் வீட்டுல தீர்ந்து போன மாதிரி, ரொம்ப அவசரம், ஹாஸ்பிட்டல்ல சீட் இல்ல, வெளியேற்ற சொல்லுகிறார்கள். நீங்க வீட்டுல போய் சிலிண்டர் போட்டுக்கோங்க, பெட் இல்ல, சிலிண்டர் வீட்டுல வச்சுக்கோங்க. சிலிண்டர் கலையலாம். என்னதான் சிலிண்டர்? அந்த சிலிண்டருக்குள்ள காற்று. அந்த நீங்க நீங்க வலைத்தளங்கள்ல நிறைய வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவர் அந்நிய தேசத்துக்கு போனார். அங்க ஒரு உடம்பு சரியில்லாம போன போது பில் வந்துச்சு. பில் வந்த போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த போது ஒரு இடத்த பார்த்த போது தேம்பி அந்த பெரியவர் எழுதார். அப்ப அவங்க மகன்கள் வந்து தேற்றினாங்க, அப்பா இதை விட பெரிய பில் வந்தாலும் கட்டுவதற்கு கெப்பாசிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை என்னால கட்ட முடியலன்னா அண்ணன் வந்து கட்ட போறான். ஏன்னா அந்நிய தேசத்தில் திர்ஹாம்ல வந்துச்சு அந்த பில்லு, டாலர்லயோ திர்ஹாம்லயோ வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்காக அழலப்பா, எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்க கட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல இந்த ஆக்சிஜன் போட்டு இவ்வளவு திர்ஹம் விலை போட்டானே, அப்படிங்கும் போது நான் நினைச்சு பாக்குறேன், அப்படியானால் நான் பிறந்ததிலிருந்து எனக்கு ஆக்சிஜனை இலவசமாக கொடுத்த அந்த தேவனுக்கு நான் எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னு நான் நினைச்சு பார்த்தேன். அதனால நான் அலறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்க குடிக்கிற காற்றுக்கும் தண்ணிக்கும் நீங்க நன்றி சொல்லணும்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஒரு செகண்டோட விட முடியாது. நான் நினைச்சு பார்ப்பேன், மற்றதுக்கெல்லாம் சொல்றணும் இல்லையா ஆண்டவரே, என்னுடைய சுவாசத்திற்கு நான் நன்றி சொல்றேன்னாலே என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமே. கடமை எங்க தவறுது பாத்தீங்களா? தேவனை இந்த ஆங்கிள் நீங்க வாழ்ந்து பாருங்க. இந்த புதிய வருடம் உங்களோட வாழ்க்கையில மகத்தான ஒரு பாதையாயிருக்கு. அல்லேலூயா. ஒரு 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா பூமி முழுவதும் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த பாதையில போங்க. உங்களுக்கு கிடைக்கிற காற்றிலிருந்து தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். டீ கிடைக்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சகோதரர் இருக்கிறார், டீ கிடைச்சா கூட தேங்க்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். நான் பார்த்துருக்கிறேன். அது நான் கற்றுக்கொண்டேன். ஒரு உளுந்து விட கிடைச்சா கூட நான் ஆண்டவரை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாமி, ஏன்னா அது என்னுடையதல்ல. நான் சாப்பிடுவதற்காக வேற எவனோ பிரயாசப்பட்டான், அதுக்காக அது என் வாய்க்கு கிடைச்சது பெரிய விஷயங்க. எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம மண்ணுல ஊட்டி எத்தியோப்பியா தேசத்துல சாப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? மண்ணை செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. நமக்கு எல்லாம் நிறைவா கிடைக்கிறதுனால ஆண்டவருடைய வேலை. சாத்தானுக்கு அதுதான். மேன்மையான இடங்களில் இருந்த போது அந்த நவரத்தின கற்கள் நடுவே உலாவின அந்த மேன்மையான ஸ்தானம் அவனுக்கு தெரியவே இல்லை. எடுத்துக்கொண்டான், தனக்கு எடுத்துக்கொண்டான். அப்போ நன்மை செய்யாதவர்களுடைய வீடுகளிலே சாத்தான் படுத்துக்கிட்டு இருப்பான். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் என்று சொல்லுகிறார். அவன் ஆசை, அடுத்த அந்த சென்டென்ஸ் சொல்றார், அவன் ஆசை. யாருடைய ஆசை? லூசிபருடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு வேதத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. யாருக்கு சொல்லப்படுது? சூப்பர், அருமையா சொல்லிட்டேங்க. ஏவாளுக்கு சொல்லப்படுகிறது. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது கணவன் மனைவி கிட்ட தெரியும். திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கு 1000 பண்ணுங்க, மனைவியினுடைய ஆசை புருஷன் மேலதான் இருக்கும். இது தேவன் படைத்தது. மனைவியினுடைய ஆசைகளை, அவங்களுடைய வாஞ்சைகளை ஒரு புருஷன் திருப்திப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இல்லாட்டி வீடு வந்து பத்தி எரியும். வீடு பத்தி எரியும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலை, இது ஒன்றும் நான் இதாக சொல்லல, இது வந்து ஃபேக்ட், தேவன் படைத்தது. நீங்கள் தன் மனைவியினுடைய ஆசைகளை திருப்தி ஆக்காவிட்டால் குடும்பம் இரண்டாகிவிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எவ்வளவு ஃபேமிலி உங்களுக்கே தெரியும், என்ன பாடுபடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல வந்தாதான் தெரியும். பாம்பு படம் எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க சம்டைம்ஸ். நல்லா தான் இருக்கும். என் சின்ன பொண்ணு கேட்பா, பாம்பு சின்னூண்டு இருக்குதுப்பா, இவ்வளவுதான் இருக்கு தலை, ஆனா கோபம் வந்தா மட்டும் இவ்வளவு பெருசு எப்படிப்பா தலை விரியுது அப்படின்னு சொல்லி கேட்டான். அது போல சகோதரிகளுடைய முகத்தை காண வேண்டுமானால் அந்த சிச்சுவேஷன் வந்தாதான் தெரியும் இல்லைங்களா? அப்போ அதுல ஒரு வேடிக்கையான அந்த உண்மை தான் நான் இங்க கனெக்ட் பண்ணேன். இந்த 2 இடங்கள்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லுகிற அதே தேவன் அதே ஆதி ஆகமத்திலேயே இன்னொரு பயங்கரமான உண்மை சொல்லி விடுகிறார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அத வேற இதுல நான் படிச்சேன். வேற தமிழ் வேதாகமத்துல படிச்ச போது அவனுடைய வேட்கை என்று அதுல வந்திருந்துச்சு. அவன் வந்து உன்மேல் வேட்கை கொண்டு காத்திருப்பானா.
நீங்க நன்மை செய்யாதவர்களா இருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா இல்லாவிட்டால், தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றாவிட்டால், கடமை தவறும் போது கர்த்தர் எப்படி கொண்டு வந்துட்டார் பாருங்க. உங்களுடைய கடமையை நீங்கள் தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராயனுடைய டாக்ஸ் செலுத்தினேன்னா அரசாங்கம் உங்களுக்கு வரும். சிங்கப்பூர்ல இருந்திருக்கேன் நானு. சிங்கப்பூர்ல வரி செலுத்தாத தமிழர்கள் நிறைய பேர் சேட்டை பண்ணுவாங்க. வரி செலுத்தவே மாட்டாங்க, டாக்ஸ். ரொம்ப ஒரு 3 வார்னிங் 4 வார்னிங் பண்ணுவாங்க அப்பெல்லாம். அப்புறம் அந்த ஆண் மகனுக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சிட்டிசன் வேணான்றுவாங்க. அந்த ஸ்லோ பாய்சன் ஊசி. அவங்க அதிகபட்சம் ஒரு 6 அந்த வருஷத்துல இறந்துருவாரு. அவர் அந்த கூட்டிட்டு போய் ஒரு ஊசி போட்டு விட்டுருவாங்க. மெல்ல மெல்லமா அவருடைய நரம்புகள் எல்லாம் பேலன் குறைஞ்சு அவர் செத்துருவார். அது என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிங்கப்பூருடைய ஒவ்வொரு சிஸ்டம் பயங்கரமான பனிஷ்மெண்ட் சிஸ்டம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தா, இவன் வரி செலுத்தாதபடி எல்லா மக்களுக்கும் இது பரவும். சோ தேசம் கெட்டு போயிடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அப்பேற்பட்ட மனிதர்களை உடனே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் தேசத்துல ஊசி போட்டு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டம். அங்கேயே சிங்கப்பூர்ல பிறந்த ஒரு தமிழ் குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பழக்கமா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி செஞ்சாங்க, சிங்கப்பூர்ல பிறந்த தமிழ் குடும்பம். அது போல என்ன சப்ஜெக்ட் வந்தோம்? அப்போ அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அவனை நம்ம திருப்திப்படுத்தி, ஒரு பாவம் செய்து நீங்கள் அவனை திருப்திப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா, காலம் எல்லாம் சாத்தான நீங்க திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பதற்கு உங்களுடைய செயல்களை பெருக்கிக்கிட்டே இருக்கும். 900 கோடி தேவ தூதர்களை வஞ்சித்த லூசிபர் உங்களையும் என்னையும் வஞ்சிப்பதற்கும் அவர் செயல்பட்டுக்கிட்டே இருப்பார். காலம் முழுவதும் அவருக்கு பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் அந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சரி, இவ்வளவு படைப்புகளிலே தேவன் படைத்த அனைத்து படைப்புகளிலும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எனர்ஜி சிஸ்டம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். எனர்ஜி சிஸ்டம். இது ஃபங்க்ஷன் ஆக வேண்டுமானால் இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. கரெக்டா? இந்த ஃபேனுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இது உயிரற்ற பொருட்கள். உயிரற்ற பொருட்களுக்கும் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பவர் சிஸ்டம் ஒன்று வேண்டுமானால், உயிருள்ள பொருட்களுக்கும் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பவர் சிஸ்டம் வேணும். உங்களுக்கு என்ன பவர் சிஸ்டம்? உயிர் இல்ல சிஸ்டர், நீங்க உயிர் வாழ வேண்டுமானாலும் உங்களுக்கு ஒரு பவர் சிஸ்டம் இருக்கணுமே. உங்க சரீரத்திற்கு சோறுங்க, வேற ஒண்ணும் இல்லை. உங்க சரீரத்திற்கு சோறு ஓட்டா தான் பவர் சிஸ்டம். அதுதான் மெயின் பவர். விசுவாசம் இருந்தா நீங்க சாப்பிடாம எவ்வளவு காலம் வாழ்வீங்க சொல்லுங்க? விசுவாசம் ஆத்மாவுக்கு. இந்த பாடிக்கு ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்குல்ல, என்னதான்? ரைஸ், டாலு, பல எக்ஸட்ரா எக்ஸட்ரா பலது இருக்கு. சரி, சிங்கத்துக்கு ஒரு மானோ ஒரு மயிலோ அல்லது ஒரு பன்றியோ கரடியோ இல்லைங்களா? அப்படி தாவர உண்ணிகளா இருக்கட்டும், மாம்ச பட்சினிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி சிஸ்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பவர் சிஸ்டம். சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். கரெக்டா? இந்த பூமி முழுவதும். தேவ தூதர்களுக்கு ஏங்க மண்ணாங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிற புது வருஷத்துல. மண்ணா தேவதூதருடைய ஆகாரம் இல்ல, மறந்துருச்சா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டு அதை கொடுத்து போஷித்தா. தேவ தூதர்களின் ஆகாரமாகிய மன்னாவினால் உன்னை போஷித்தான்னு சொல்லி உபாகமத்துல மோசே சொல்றாருல. தேவதூதன் ஆகாரத்தையே சாப்பிட்டியடா, அப்படி நன்றி இல்லாம போயிட்டீங்களே சொல்லி போட்டு தன்னுடைய ஜனங்களை பார்த்து மோசே கதறாருல. அப்ப தேவ தூதர்களுக்கும், சரியாய் சொல்ல போனா தேவனை உண்மையாய் பின்பற்றி கொண்டிருக்கிற தேவ தூதர்களுக்கு மன்னா, மிருகங்களுக்கு, மாம்ச பட்சினிகளுக்கு ஒரு சிங்கமோ புலியோ மானோ மயிலோ கரடியோ. உங்களுக்கு நல்ல எனர்ஜி சிஸ்டம் பாருங்க. ஒரு சிங்கமும் மாம்ச பட்சினிகள் 100 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இரையா இருக்கக்கூடிய மான்களை கர்த்தர் பழுகி பெறுகிற விதமே எக்கச்சக்கமா இருக்கும். தெரியல உங்களுக்கு? எருமை கூட்டங்கள் பார்த்திருக்கீங்களா? மான் கூட்டங்கள் பார்த்திருக்கீங்களா? அதுல சிங்கம் ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிடும். தேவன் அப்படி வச்சிருக்கிறார். நம்ம இவ்வளவுதான் மனிதர்கள் இருக்கிறோம். எவ்வளவு கடைகள், எவ்வளவு உணவுப் பொருட்கள் அங்க வச்சிருக்காங்க, எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு பலகாரங்கள், எவ்வளவு டீ கடை. தேவனுடைய செயல்ங்க அது. தேவனுடைய செயல். மனிதர்களுடைய அந்த எனர்ஜி சிஸ்டத்தை மல்டிப்ளை பண்ணுவார். பெரிய ஆதாமுக்கென்று இவ்வளவு தாவரங்களை கர்த்தர் படைக்கல. ஆனா ஆதாமுடைய சந்ததி வரும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். நம்ம பெருகிறத விட நமக்கான பவர், உணவு தேவைகளை கர்த்தர் அதிகமா பெருக செஞ்சுட்டே இருக்கிறார். அது அவருடைய வேலை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அவர் கிரியேட்டர், செஞ்சுக்கிட்டே இருப்பார். தேவச்சனை இதுலதான் நீங்க நல்லா இருக்கணும். எப்பவுமே நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். என்னுடைய தேவையை காட்டிலும் என் படைத்தவர் பெரியவர்.
அல்லேலூயா. எனக்கு நிறைவாய் கொடுக்கிற அளவுக்கு அவர் வல்லமை உள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறார் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவே மாட்டீங்க. வீடு இல்லாதவங்க, ட்ரெஸ் இல்லாதவங்க, ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, சம்பளத்துல உயர்வு கிடைக்காதவங்க கவலைப்படவே மாட்டீங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு தருவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மிருகங்கள் அந்த இதுலதான் போகுது. இந்த கூட்டம் இல்லைன்னா இன்னொரு கூட்டத்துல நமக்கு ஒண்ணு கிடைக்க போகுது. ஒரே ஒரு மானத்தை அடிக்கும். அதை 4 ஷேர் பண்ணி சிங்கம் இன்னைக்கு இருந்துட்டு போகக்கூடிய சிங்கத்தை ஒரு 3/4 டன் எருமையை கொடுக்குறாருங்க ஒரு நேரம் உணவாக. 3/4 டன் எருமையை ஒரு சிங்கம் சாப்பிட்டுருங்க. சிறுத்தை ஒரு மானை தூக்கிட்டு போய் மேல வச்சுட்டு அழகா சாப்பிட்டுருது. நீங்க ஒரு 1/2 கிலோ கறி சாப்பிடுவீங்களா? 1/2 கிலோ சிக்கன் எடுத்தா 2 பேரும் 3 பேரை ஷேர் பண்ணிக்கிறோம். 1 கிலோ எடுத்து 6 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். தேவன் தமது சாயலின்படி படைக்கப்பட்ட உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சிங்கத்துக்கும் புலிக்கும் சிறுத்தைக்கும் இவ்வளவாக மாம்சத்தையும் உணவுகளையும் கொடுக்கிற தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களுடைய ஆசைகளை திருப்தியாக்குவது எவ்வளவு அதிகமா இருக்கும்? எவ்வளவு அதிகமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சிங்கம் அந்த எருமை இருந்ததுன்னா நம்ம சர்ச்சு முழுவதுமே சேர்ந்து சாப்பிட்டா சாப்பிட முடியாது பப்பலோவை. இல்ல ஒரு மான் இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுடலாம். ஒரே ஒரு சிறுத்தைக்கு ஒரு மானை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு நமக்கு எவ்வளவு நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம மீது அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார். எதிர்காலத்தை குறித்து ரொம்ப ஃபீல் பண்றேன் நீ அப்படின்னா ஒரு எருமையை கொடுத்து, ஒரு சிங்கத்துக்கு ஒரு எருமையை ஃப்ரீயா கொடுக்குறாரு, அது அவருடைய தானே. அப்ப நீ உன்னுடைய தேவைக்கு தேவன் எவ்வளவு செய்ய வல்லமையா இருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன். நீ முதல் விசுவாசத்துல தெளிவாயுது அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தா. அந்நிய தேசத்துல அப்படி இருந்தேன். சில நேரத்தில் கவலைப்படுவேன். தேவனற்ற ஜனங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது தேவ ஜனங்கள் இப்படி துன்பப்படுறாங்களேன்னு பார்க்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய சந்தோஷங்களும் சமாதானங்களும் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்ல, பரலோகத்துல உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுது. புரியுதுங்களா? தேவன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாத விஷயங்கள் நீங்க பார்க்கவே கிடையாது. உங்களுக்காக பரலோகம் அப்படிப்பட்ட அற்புதமான வாக்கியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இதை பார்க்கும்போது நீங்க உங்களை நினைச்சே வெக்கப்படுவீங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டனே, தேவையில்லாததுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டனே, தேவையில்லாததுக்காக பிரயாசப்பட்டேன், வாழ்நாளை வீணடிச்சிட்டனே, தேவையான ஒன்றை செய்யாம விட்டுட்டனே. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு இமைப்பொழுதும் கர்த்தரை நன்றியோடு கூட துதித்தல் தாங்க உங்களோட வேலைங்க. இதை தாண்டி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது அவருடைய வேலை. உங்களுடைய வேலை உங்களை ஒன்றும் இல்லாத இருந்த ஒரு இடத்துல உங்களை படைத்தது. சிஸ்டருக்கு ஒரு 25-30 உள்ள இருக்குமா உங்களுக்கு ஏஜ்? அப்ப 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியல. ஆனா உங்களை அழைத்து கொண்டு வந்து உருவாக்கி ஒரு உருவமா இங்க உட்கார வச்சிருக்கிறார். உங்களோட தேவைகளையும் சந்திக்கிறார். கடைசி வரை உங்களை வழிநடத்த நல்லவராயும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோட வேலை என்ன தெரியுமா? துதித்தல் மட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுதான் தேவனோடு சஞ்சரித்தல் சொல்றது. டிராவலிங் வித் காட். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எலியா தேவனோடு சஞ்சரித்தான். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்தல் என்றால் ஆல்வேஸ் பீயிங் வித் காட். 2 கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் என்னோட கேட்ட ஒரு கேள்வியை, நீங்கள் கடவுளோடு இல்லாத நேரம் ஒன்று உண்டா? வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் வர்றீங்க, சனிக்கிழமை உங்க கூட இருக்க மாட்டாரா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றீங்க, திங்கக்கிழமை இருக்க மாட்டாரா? நம்ம ஒரு நாளை நியமிக்கிறோம், சபை கூடியவர்களுக்காக ஒரு நாளை நியமிக்கிறோம். சரி, திங்கக்கிழமை கூட இருப்பாரா? எத்தனை நல்ல நேரம்? காலையில் 7 to 8:30. மற்ற ஜனங்கள் சொல்றாங்க நல்ல வேலை செய்யறதுக்கு நல்ல நேரம், வீடு பால் காய்ச்சறதுக்கு, கல்யாணத்துக்கு, காட்சிக்கு, எக்ஸெட்ரா நல்ல நேரம். மற்ற நேரம் காட். நீங்க இந்த 2 விஷயத்தை உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்றேன். எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் கடவுளோடு இல்லாத நேரம் ஒன்று உண்டா? எந்த நேரம் இல்லை உங்களோட? சொல்லுங்க. எந்த நேரம் உங்களோட இல்ல? சொல்லுங்க. எல்லா நேரமும் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். கொஸ்டின் நம்பர் 2, நீங்கள் கடவுளோடு இல்லாத இடம் ஒன்று உண்டா? சொல்லுங்க. பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். பாத்ரூம் போனாலும் இருக்கிறீர், பிரேயர் ரூம் போனாலும் இருக்கிறீர், கிச்சன் போனாலும் இருக்கிறீர், கம்பெனிக்கு போனாலும் இருக்கிறீர். எவ்வளவு பெரிய சாக்கியம் இது! நீங்க உணர்ந்தா உங்களால எப்படி ஒரு தேவனை துதிக்காம இருக்க முடியும்? எப்படி ஒரு மகிமைப்படுத்தாம இருக்க முடியும்? எப்படி உங்களுக்கு பரவச உணர்வு இல்லை? நீங்க இந்த ஆங்கிள் உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. நீங்க இந்த ஆங்கிள் வாழ்ந்து பாருங்க.
உங்களோட லைஃபினுடைய ஒவ்வொரு இமைப்பொழுதும் பரவசமான வாழ்க்கை. நான் அடிச்சு சொல்ற புதிய வருஷத்துல கர்த்தருடைய சமூகத்துல நின்னு நான் சொல்றேன், நீங்க இந்த ஆங்கிள் வாழ்ந்து பாருங்க. தேவன் என்னோடு இல்லாத நேரம் ஒன்று உண்டா? நான் தேவனோடு இல்லாத இடம் ஒன்று உண்டா? எங்க செத்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்க. உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, மரித்த பின்பு உங்களை வழி நடத்தி பரலோகத்தை கொண்டு போகிற தேவன். தேவ ஜனங்கள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த டாபிக் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த கப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இந்த கப்புக்கு நான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கலாமா? இந்த கப்பை, செராமிக் கப்பு, தேவையில்லை. ஒரு 50 rupees கொடுத்தா வாங்கிடலாம். ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. இந்த செல்போன் வந்து ஒரு 20 lakhs கொடுத்து வாங்கலாமா? தேவையில்லை. மேபி ஒரு 20,000 கொடுத்தாலே வாங்கிடலாம், இல்லைங்களா? இந்த பைபிள் நான் ஒரு 40,000 கொடுத்து வாங்கணுமா? நோ நீட். ஒரு 1500 ரூபாய் கொடுத்தாலே எனக்கு பைபிள் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அது உற்பத்தி செலவுல உற்பத்தி செலவு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு மேல கொஞ்சம் மற்ற செலவுகளை சேர்த்து ஒரு 20% 30% 50% எக்ஸ்ட்ரா விற்கலாம். 1000 ரூபாய் உற்பத்தி செலவுன்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்து அது வந்தது போனது டிராவலிங் அதெல்லாம் சேர்த்து கை கிடைக்க இருக்கிற செலவுகள் 20,000. அப்படியானால் ஒரு பொருளை வாங்குவதற்கான உற்பத்தி செலவில் இருந்து ஒரு 50% வச்சு ஒரு பொருளுடைய விற்பனை விலை வித்தலாம். ஆனால் உங்களை வாங்குவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் அனைத்து கிரகங்களில் வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, இந்த உலகத்தில் நடமாடுகிற மனுஷர்களும் மிருக ஜீவன்கள் அனைத்தும் அவருடையது, எல்லா பொருள் அவருடையது. அப்படி இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாங்கினார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தாலே உங்களுக்கு போதும், புரியுதுங்களா? ஆனா அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். அப்படியானால் நான் 20,000 ரூபாய் கொடுத்து இதை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன வந்து விலை தெரியாம வாங்கி, சில பேர் பெண்கள் சொல்லுவாங்க, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, இது அவ்வளவு மதிப்பு கிடையாதே அப்படிம்பாங்க, இல்லையா? அப்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவன் கொடுத்து உங்களை வாங்குவார் என்றால் அவருக்கு விலை தெரியாம வாங்கினாரா? விலை தெரியாம வாங்கினாரா? நீங்க அதை யோசனை பண்ணு. உங்களை ஏன் அவர் ஜீவன் கொடுத்து வாங்கணும்? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொடுத்து ஒருவரை வாங்க வேண்டுமானால் உங்களுடைய ஜீவன் அவருடைய ஜீவனுக்கு இணை மதிப்பு உடையதாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பிராக்டிக்கல் ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லு. கரெக்டா நான் சொல்றது? எங்க ஒரு பொருள் வாங்கினா அதுக்குரிய மதிப்புள்ளதான் நானே ஒரு மதிப்புள்ளதான் வாங்குவேன், புரியுதுங்களா? ஒரு பொருள் வாங்க போனா ஓவர் ரேட் சொன்னா, ஒரு உளுந்து வடையை போய் 500 ரூபான்னு சொன்னா கண்டிப்பா நான் வாங்க மாட்டேன். எனக்கு மதிப்பு தெரியும், பொருளின் மதிப்பு தெரியும், அதை மட்டும்தான் கொடுத்து வாங்குவேன். அதிகபட்சம் ஒரு 10 ரூபா 8 ரூபா 15 ரூபாய்க்கு மேல கொடுத்து வாங்க மாட்டேன் ஒரு வடை, இல்லையா? ஒரு டீக்கு அவ்வளவுதான் கொடுப்போம், ஏன்னா மதிப்பு தெரியும், பொருளின் மதிப்பு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருளின் மதிப்பு தெரியாம உங்களை வாங்கிட்டாரா? ஒண்ணு அவருக்கு தெரியாம இருக்கணும், அல்லது நீங்கள் விலை மதிப்பற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பார்வையில. ஏது உண்மை? எல்லாரும் சொல்லுங்களேன். நான் தேவனுடைய பார்வையில விலை மதிப்பற்றவன். இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனுக்கு எதுங்க விலை மதிப்பு? அவருடைய எங்க வேர்ல்டு அவருடையது, ஹோல் கேலக்சி அவர் கிரியேட்டர். இன்னொரு பூமியை படைப்பதும் அவருக்கு சாதாரண விஷயம், இன்னொரு சூரியனை படைப்பதும் அவருக்கு அற்பமான ஒரு காரியம், புரியுதுங்களா? ஒரு பானை மண் பானை செய்யறவன்ட்ட எனக்கு ஒரு பானை செஞ்சு விடணும், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பானை செஞ்சு என்ன ஷேப் வேணுமோ கொடுத்துருவான். அது போல இன்னொரு பூமியை படைப்பதும் நம்முடைய தேவனுக்கு அற்பமான ஒரு காரியம், புரியுதுங்களா? அப்படியானால் அவருடைய ஜீவன் என்பது விலை மதிப்பற்றது. தேவகுமாரனுடைய ஜீவன் என்பது விலை, அதுக்கு நீங்க வேல்யூ குறிக்கவே முடியாது. இவ்வளவு மதிப்பு கொடுக்கலாம், 5000 கோடி டாலர் கொடுக்கலாம், வேல்யூ பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதே போலதான் உங்களுடைய ஜீவனம், அதே போலதான் நீங்களும். முதல்ல இது உணருங்க. இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுடைய பார்வையில நான் விலை மதிப்பர். கருப்போ சிவப்போ இங்க கணக்கு இல்லைங்க. படிச்சவன் படிக்காதவன் கணக்கு இல்லை. சொந்த வீடு வாடகை வீடு கணக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? அழகு இங்க கணக்கு இல்லை, புரியுதுங்களா? உங்களுடைய தோற்றம் கணக்கில்லை. உங்களுடைய ஆத்மாவிலே தேவனை துதிக்கிற ஆத்துமா, தேவன் விரும்புகிற கிரியைகளை செய்கிற ஆத்துமா, பாவம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஆத்துமா தேவனுடைய பார்வையிலே விலை மதிப்பற்ற ஒரு ஆத்துமாவா இருக்கும். அந்த ஆத்துமாவுடைய எல்லா வாஞ்சைகளையும் திருப்தியாக்குவதற்கு தேவனுடைய கடமையா இருக்கிறது. நான் அந்த செக்ஷன் சொல்ல பாதில் விட்டேன்ல. இப்போ இவ்வளவு தேவ தூதர்களுக்கு எனர்ஜி சிஸ்டமும் மனிதர்களுக்கும் உயிரினப்பு. ஒட்டகச்சிவிங்கி பாத்தீங்க அப்படின்னா கழுத்து இவ்வளோ உயரம் இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிக்கு மட்டும் 2 ஹார்ட். அப்ப நான் படிச்சேன், உண்மையா எனக்கு நான் அறுத்து பார்த்தது இல்லை.
சரிங்களா? ஒட்டகச்சிவிங்கி 2 ஹார்ட்டாம். ஏன் அப்படின்னா பிளட் வந்து பம்ப் பண்ணி மேல தலைக்கு போகாதான் ரத்தம். நம்ம ஹார்ட் இங்க இருந்தா இப்படி ஒரு பம்ப் பண்ணா பிளட் இங்க வந்துடும், இங்க வந்து போய் கீழே வந்துடும், கீழே இருந்து மேல இருக்கு. இப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கு, பிளட் ப்ரெஷர் சொல்றாங்கல்ல, ரத்த அழுத்தம். அந்த அழுத்தத்துல தான் போகும். மோட்டார் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அழுத்தம் கொடுத்தா தான் தண்ணி நல்ல பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். அது போல இந்த ஹார்ட் வந்து நம்ம ஹார்ட் இப்படி அடிச்சாலே போய்க்கும் இப்படி. ஆனா ஒட்டகச்சிவிங்கிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்டர் உயரம் இருக்கு கழுத்து. அங்க தலைக்கு போய் வரணும் அப்படின்னா, அந்த வாய் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அந்த அதுக்கு வந்து 2 ஹார்ட்டாம் அப்படி வச்சிருக்கிறார். அப்படி அது வந்து அப்படி பம்ப் பண்ணாதான் பிளட் அங்க போய் ரிட்டர்ன் வரும். எப்படி படைச்சிருக்காரு பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி எப்படி படைச்சிருக்கிறார் தேவன். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு ஃபுட் சிஸ்டத்தை உருவாக்கின தேவன் இந்த லூசிபரை பின்பற்றின தேவ தூதர்களுக்கும் என்ன ஃபுட் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க தான் கரெக்டா அப்பப்ப சொல்றீங்க. நீங்க சொன்னீங்களா கரெக்டா? பாவம் எப்படி அவங்களை திருப்தி ஆக்கும்? அது அவங்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அதுக்கு ஒரு எனர்ஜி சிஸ்டம் வேணும்ல. எனர்ஜி சிஸ்டம் என்ன? தள்ளப்பட்ட தேவதூதர்களுக்கு 900 கோடி தேவதூதர்கள் சொன்னேன். நம்முடைய மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தூதர்களுக்கு தள்ளப்பட்ட தேவதூதர்கள் பிசாசுகள் என்றும் அந்தகார வல்லமைகள் என்றும் சொல்லப்பட்ட தேவதூதர்களுக்கான ஃபுட் சிஸ்டம் என்ன? எனர்ஜி சிஸ்டம் என்ன? மனிதர்களை வஞ்சிச்சு, சரி வா பாவம் செய்ய வச்சு, சரி சிமிலர் தான், பேரலா வந்திருக்கீங்க. சரி, அதெல்லாம் அவன் உணர்வு சம்பந்தம், ஆசை சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா? அவனோட ஃபுட் சிஸ்டம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையையும் செலுத்தாத மனிதர்களுக்குள் உட்புகுந்து அவனை வச்சு அவன் வாழ்ந்துக்கணும். இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்றேன், தேவனுக்குரிய, அதான் சின்னருடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு வந்தேன். தன் கடமையை செய்ய தவறுகிறவனும் பாவிதான். பாவிகளின் மீது, பாவ செயல் புரிகிறவர் மீது, தன் கடமையை செய்ய தவறுகிறவர்கள் மீது அவர்கள் உள்ள வந்து உட்கார்ந்துக்கணும். அந்த ஆவிகள் அவங்களோட டுகெதரிங் வாழணும். லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் பல, அவனுக்குள்ள லேகியோன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 6, அந்த லெஜியோன் அப்படிங்கிற 6000 எபோவ் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. சில மனிதர்களுக்குள்ள நல்லவங்க இருப்பாங்க, நல்லவரு கோபம் வந்துட்டா அப்படிம்பாங்க, நல்லவன் தான் என் பொண்டாட்டி, ஆனா அந்த இது வந்துடாத வரைக்கும் அப்படிம்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த 1, 2, 3, 4 அதனோட கவுண்டிங்க்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கிரியைகள் இருக்கும். சில மனிதர்களோடு நீங்க பேசவே முடியாது, சில மனிதர்களோட நடக்கவும் முடியாது, சில மனிதர்கள் இருக்கிற தெருவுக்கே போக முடியாது. பார்த்திருக்கீங்களா? சோதோம் குமாரா லோத் இருந்த காலத்துல அந்த ஏரியா போகவே முடியல. இந்த மனிதர்களுக்குள்ள எல்லாம் ஈவில் ஸ்பிரிட்ஸ். புரியுதுங்களா? சில தெருக்கள் பக்கமே போக முடியாது. பார்த்திருக்கீங்களா? ஐயோ அந்த பக்கமே போகாத அப்படிமா. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ்னுடைய கண்ட்ரோல். அந்த யாரெல்லாம் தேவனுக்குரிய கனத்தையும், ஒரு உண்மைங்க இது, கனத்தையும் மகிமை, அவன் நீங்க கிறிஸ்தவன் அல்லாதவன், முஸ்லிம், இந்து, சீக்கிய, பார்ப்பன, அது இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? எந்த மனிதனா இருந்தாலும் இறைவனுடைய படைப்பு தானே. மதம் மார்க்கம் இங்க கணக்கு இல்ல. சர்வ வல்லவருக்குரிய கனத்தை மகிமையும் செலுத்தாத மனிதர்களுக்குள் இந்த ஆவிகள் உட்புகுந்து, அதுதான் அந்த 800 கோடி மக்களுக்கு 900 கோடி தேவதூதர்கள் நம்மை விட அதிகமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபுட் சிஸ்டமே இல்ல. இவங்க பரலோக பிரஜைகள். பரலோகத்துல இருந்தா தான் இவங்களுக்குரிய வாழ்விடத்தில், தங்களுக்குரிய வாசஸ்தலத்துல இருந்தா தான் சாப்பாடு. உங்களுக்கு உங்க வீட்டுக்கு போனா தான் சாப்பாடு. பிள்ளைகள் வீடு வந்தா தான் சாப்பாடு. தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தா நீங்க தெருவுல ஊட்டி விடுவீங்களா? சொல்லுங்க. ரத்னபுரியில உங்க வீட்டுக்கு வந்தா தான் சாப்பாடு பிள்ளைங்க. அது சிவானந்தா காலனி பஸ் ஸ்டாண்ட்ல தெரிஞ்சா நீங்க அங்க போய் சாப்பாடு பிளேட் மகனே சாப்பாடு ஊட்டுவீங்களா? ஊட்ட மாட்டீங்க. அதே போலதான் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தில் இவங்க இருந்திருந்தார்கள், ஆனால் இவங்களுக்கு ஃபுட் சிஸ்டம் கரெக்டா இருந்திருக்கும், பவர் சிஸ்டம் இருந்திருக்கும், எனர்ஜி சிஸ்டம் இருந்திருக்கும். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டார்கள். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் தம்முடைய மிகுந்த ஞானத்தின்படி, நம்முடைய சாயலின்படி படைக்கப்பட்ட ஆதாமின் சந்ததியில யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ, யாரெல்லாம், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க, தன் கடமையை செய்யவில்லையோ, தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாம நன்றி கெட்டவர்களாய் வாழ்கிறார்களோ, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு கர்த்தரே கிடையாது அப்படிமா. பார்த்திருக்கீங்களா? ஏசுவா யாரு அப்படிமா?
அமெரிக்க தேசம் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாமலே எங்களால் வாழ முடியும் என்று சொன்னது. முந்தின நாள் கடவுளுக்கு ஏதோ ஓட்டு போட்டாங்களாம், வீடியோல பார்த்தேன். அடுத்த நிமிஷம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கருகி சாம்பலாய் போனது. கர்த்தருக்குரிய கணத்தை செலுத்தாத தேசம் அமெரிக்காவா இருந்தா ஐரோப்பாவா இருந்தா நாசமாகி விடும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் இந்த ஆவிகள் உட்புகுந்து அவர்களுக்குள் இருந்து வாழ்ந்து அவன் செத்த உடனே அடுத்த ஆளை பிடிச்சுக்கணும். புரியுதுங்க உங்களுக்கு? இதுதான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு பேர் சொல்றாங்க. உங்களுக்குள்ள வந்து ஸ்டே பண்ணுவான், உங்க வீட்டுல வாசம் பண்ணுவான், அவன் வீட்டு வாசப்படியிலேயே படுத்துட்டு இருப்பான். ஆவிகள் வந்து படுத்துட்டு இருப்பான். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். யூ மஸ்ட் ரூல் ஓவர் இட் என்று ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. நீ கட்டாயப்படுத்தி திருப்திப்படுத்தி தான் ஆகணும். உங்க வீட்டுல நாய் இருந்தா சோறு போட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? பாவத்தை சோறு போட்டு தான் ஆகணும். அது உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலதான் சில மனிதர்கள் துர்க்கிரியைகள் செய்யும் போது அவங்க கொஞ்சம் வேற விதமா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க இதை நினைச்சு போய் சண்டை கிட்ட போட்டுறாதீங்க. நீ இப்ப அவரு சொன்ன மாதிரி வேற விதமா இருக்கிறேன்னு போட்டுறாதீங்க. இது ஃபேக்ட், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், நமக்குள்ள இருக்கும். பேதுருக்குள்ளே வந்து யூதாஸ்குள்ளே வந்தது ஆண்டவரோடு இருந்த போது. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எவ்வளவு நான் நடுங்கி போன ஒரு வார்த்தை. பைபிள் படிக்கும் போது என்னை நடுங்க வைத்த ஒரு வார்த்தை. லூசிபர் தேவகுமாரன் பாவம் கிடைக்குமான்னு வரானுங்க. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் அவர்கிட்டயே ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். வேதபாரல பிரதான ஆசாரியர்களும் அவருடைய வாய்மொழிகளில் ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியுவா என்று அவரை தோண்டினார்கள், துருவினார்கள், நோண்டி நோண்டி கேட்கிறாங்க, ஏதாவது குற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷனுக்கு வாயை படைத்த தேவாதி தேவன் அவர். வாய்க்கும் பல்லுக்கும் நாக்குக்கு வச்சு சத்தத்தை எங்கிருந்து சத்தம் உருவாகுதுன்னே தெரியல. சவுண்ட் எங்கிருந்து வருது? மனிதனுக்கு எங்கிருந்து உருவாகுது? வாயில் இருந்தா, வயிற்றுல இருந்தா, குடல்ல இருந்தா, இறைப்பையில் இருந்தா, மலக்கு ஒண்ணுமே தெரியல, சவுண்ட் வருது, பேசுறோம். அதை செய்த தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து குறை கண்டுபிடிக்க தேடுகிறவன் லூசிபர். உங்களுடைய வாயிலிருந்து குறை கண்டுபிடிக்கிறீர்கள் நேரம் ஆயிடும். பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. நீங்க இப்படி வாழ்ந்து பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருக்கு கனப்படுத்தி வாழுங்க. உங்க இடத்துல ஒண்ணுமே கிடைக்காது. அவனுக்கு என்ன கிடைக்கும்? தேவனுக்குரிய கணத்தையும் மகிமையும் செலுத்துகிற ஜனங்களிடத்துல என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் பாத்தீங்கன்னா, சுடுகாட்டுல ரொம்ப அழ வேண்டாமாங்க, பெண்களை வர வேண்டாமாங்க. அந்த காலத்துல ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா ஸ்பிரிட். சில நேரத்துல பாத்திருக்கீங்களா, நான் இன்னார் வந்திருக்கிறேன், அந்த ராமசாமி வந்திருக்கிறேன், எனக்கு கோட்டர் கொடு அப்படிங்கும், கோழி பிரியாணி கொடு, சுருட்டு கொடு. பாத்திருக்கீங்களா? செத்து போனாவே திருப்திப்படுத்த சுடுகாட்டுல படையெல்லாம் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இதுல என்னதான் அந்த சிஸ்டம்ஸ், அந்த முறைமைகள். இந்த ஆவிகளுக்கு ஃபுட் சிஸ்டம் என்று கிடையாது. நல்லா ஆழ்ந்து பாருங்க. தேவனுடைய படைப்புகளிலே உணவு முறை இல்ல, பூமியில் சொல்ற உணவு முறை இல்லாத ஒரு உயிரினங்கள் என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு புழுவுக்கும் ஒரு உணவு முறை இருக்கு, ஒரு எறும்புக்கு ஒரு உணவு முறை இருக்கிறது. உணவு முறை, பாக்டீரியாஸ்க்கு உணவு முறை இருக்குங்க, அமீபாக்கு உணவு முறை, கண்களால் காண முடியாத உயிரினங்கள் உணவு முறை, ஃபுட் சிஸ்டம் பூமியில் அப்படித்தான் வச்சிருக்காரு. அப்படியானால் அந்தகார வல்லமைகள் இருக்கக்கூடிய இந்த பூமியிலே நம்முடைய எண்ணிக்கைகளை விட அதிகமா இருக்கிற எண்ணிக்கைகள், அவங்களுக்கு ஏதாவது கர்த்தர் விளைய வைக்கிறாரா? ஏதாவது வெள்ளை பூண்டு, இஞ்சி, சுக்கு, குறுமிளகு ஏதாவது காப்பி போட்டு கொடுக்குறாரா அவங்களுக்கு ஏதாச்சும்? அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படியானால் கீழ்ப்படியாத மனிதர்களுடைய இருதயங்களில் வந்து அவர்கள் குடியிருந்து, ஒன்னோ ரெண்டோ மூணோ குடியிருந்து அவர்கள் உண்ணுகிற உணவுகள் சில மாம்ச பெருந்தீனிக்காரனா இருக்காதேம்பாங்க. பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் ஒரு அண்ணன். ஃபாரின்ல இருந்து வந்த போது, ஒரு வீட்டுக்கு நீங்க ஜெபம் பண்ண வரணும், நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் பண்ணி எல்லாம் உங்க சர்ச்சில் எல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாதியில விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனோன்னு தான் சொன்னாரு, வண்டியில போயிட்டு அவங்க வீடு அங்க வந்துருச்சு. அந்த அண்ணன் சொல்றாரு, சொல்லும்போது பிரியாணியை கொண்டு பாத்ரூம்ல இப்படி நீட்டினாலே டக்குன்னு காணுதா, சாப்பிடு அப்படிமானாமா. அமாவாசை வந்துட்டா ஒரு பெரிய குக்கர் சாப்பாடு எடுத்து வச்சு எல்லாரும் சாப்பாடு உட்காருவாங்களாம். எல்லாத்தையும் அந்த பையன் சாப்பிட்டுருவான். அஜித்ங்கிற பையன், வாலி பையன், எல்லாத்தையும் சாப்பிட்டு எட்டி இருக்கான்னு பாப்பானா, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். இவ்வளவு உணவு எப்படி போகுது? 18 இட்லி 20 இட்லி சாப்பிடக்கூடிய ஒரு அம்மாவை நான் சந்திச்சேன். அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, 30 இட்லி 40 இட்லி வாங்கிட்டு வந்து நான் தெருவா அலைஞ்சு வாங்கிட்டு வரேன், அந்த ஹோட்டல் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்கன்னு. எல்லாத்தையும் தின்னுட்டு மறுபடியும் வேணும்னு கேட்கிறா. பிரதர் என்ன பண்றது அப்படின்ட்டு. யார் உள்ள உட்காந்துருக்கா? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும்
ஏற்கும் இதயம் அதையும் அது ஃபுட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ அதிபதியோடு போஜன பிரிய உட்காரும் போது நீ போஜன பிரியனா இருந்தால் உன் ஆகாரத்தை நல்லா கவனித்துப்பார். போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தியை வைங்கிறார். சில நேரத்தில் எங்க ஃபீஸ்ட் ஹோட்டலுக்குள்ள போகும்போது நல்ல உணவு வைக்கும்போது நான் மட்டும் இப்படி உட்காந்துருப்பேன். கரெக்டா என் மைண்ட்ல அந்த வசனம் ஓடும். நீ போஜன பிரிய, சில பேர் பாத்தீங்கன்னா வச்ச உடனே அள்ளி வாயில போட்டுட்டு மொத்தத்துல காலி பண்ணிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்புறம் பார்ப்பாங்க அவங்ககிட்ட. நான் தவறா சொன்னா இது விமர்சனம் பண்ணல. ஆனா அந்த ஃபுட் சிஸ்டத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுத்தார். முக்கியமான உணவுகள் வந்ததுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடணும். சாட்சி நற்கிரியைகள் ஏவச்சனம் ப்ரேயர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நம்ம நற்கிரியைகள் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுவதும் சுவிசேஷம் பரவி இருக்கும். நம்முடைய துர்க்கிரியைகளும் நம்முடைய பாவக்கிரியைகளும் தான் மற்ற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடை பிசாசும் RSSும் பிஜேபியும் கிடையாது. யாருதான்? நம்ம தான். நம்முடைய கிரியைகள் அத பாவம் செய்தால் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படிங்கிறார். இந்திய கோர்ட்டுகள் பாத்தீங்க அப்படின்னா IPC செக்ஷன் படி 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதும்பாங்க. புரியுதுங்களா? கோர்ட்டுகள்ல இவ என்னையும் பிரதரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. நான் குற்றவாளி, அவர் நீதிமான். ஆனா அவர் நீதிமானுங்கிறதுனால என்ன தண்டிப்பாங்க. கண்டிப்பா அவர் நீதிமான விடுதலை செஞ்சு வீட்டுக்கு போன அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பதக்கம் கொடுத்து அனுப்புவாங்களா? ஏங்க அவர் ஜட்ஜு முன்னாடி அவர் நீதிமான் தானே, ஒரு குற்றமும் செய்யாம வந்திருக்காருல்ல, அவருக்கு ஏதோ ஒரு பதக்கம் பணம் ஏதோ கொடுத்து அனுப்பலாம்ல? கொடுப்பாங்களா இந்தியாவில்? பரம தகப்பன், பரம நீதிபதி நன்மை செய்தாலும் தீமை செய்தால் தண்டிப்பவர் எந்த அளவுக்கு உண்மையோ, தீமை செய்தால் தண்டிப்பவர் என்பது உண்மையோ, நன்மை செய்தால் மேன்மையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்க அதை மறந்துடக்கூடாது. ஐயோ தீமை செய்தால் தண்டித்து விடுவார், தீமை செய்தால் தண்டித்து விடுவார். ஏங்க அதை பார்த்துட்டு நன்மையை செய்யாம இருந்த எப்படி? அதுதான் அங்க வசனம் சொல்லுது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நல்ல காரியங்கள் செய்தால் உயர்வடைய மாட்டாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நற்கிரியைகள் செய்யல, நற்கிரியைகள் செஞ்சா மேன்மையை பரம நியாயாதிபதி கொடுப்பார். இந்த உலக நீதிபதிகள் நன்மை செஞ்ச உங்களுக்கு இவர் அதெல்லாம் பண்றாரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சபை நடத்துறாரு, இவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாலை மரியாதை கொடுப்பாங்களா? நற்கிரியைகள் செய்யறாருல, தவறான வழிகளில் போகிறவர்களை அழைத்து நீதியின் வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை செய்யறாங்க. அரசாங்கம் கனப்படுத்துமா? கனப்படுத்தணும்ல. ஆக்சுவலா தீமை செஞ்சா மட்டும் இது பண்றீங்க, நன்மை செஞ்சா உயர்வு கொடுக்க வேண்டாமா? ஆனால் பரலோக தகப்பன் நன்மை செய்தால் உயர்வை கொடுப்பார். நீங்க இந்த தாட் வேணும் உங்களுக்கு. நற்கிரியைகள் செய்யும் போது தேவன் எனக்கு ரிவார்ட் கொடுப்பாருங்க, அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் உங்களால போக முடியும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்னைக்கு நிறைய விஷயம் தள்ளி இருக்கிறோம். யூதா எழுதியிருக்கும் 6வது வசனத்தின்படி தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், தங்களுக்குரிய வாசஸ்தலமாகிய சாட்டன் கிரகத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கேஸ் பிளானட், அவர்களுடைய பிளானட் அவங்க விட்டுட்டாங்க. அவர்கள் அங்கிருந்து தள்ளப்பட்டார்கள், பூமிக்கு அந்தகார இருளின் தேசமாகிய ராஜ்யமாகிய பூமிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமியில இருந்து நம்மை எங்கிருந்து லூசிபர் தள்ளப்பட்டானோ அந்த இடத்துக்கு இப்ப நம்ம போக போறோம். அல்லேலூயா. அந்த நீங்க அதை மறுபடியும் எங்க வருது அந்த வசனங்கள்? பத்மராகம், புஷ்பராகம், கோமேதகம், படிகப்பட்ச வெளிப்படுத்தல் விசேஷத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்க வேண்டாம். தேவ ஜனங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நகரத்திலே அந்த நவரத்ன கற்கள் மேல நாங்க நடக்க போறோம். அல்லேலூயா. லூசிபர் எங்கே இருந்து மேன்மையான ஸ்தானங்களில் இருந்து தள்ளப்பட்டானோ அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா அவன் உங்களுக்கு கையெழுத்து போடணும். இதுதான் ஒரு ஆபத்தான காரியம். போடுவானா பிசாசு? போடுவாங்க. உங்க பாஸ்டர் வேணா உங்களை பத்தி நீதிமான்கள் என்னுடைய மக்கள்னு சொல்லுவாங்க. சாத்தான் கையெழுத்து போடுவானா? யோபு பத்தி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை, அவன் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு லூசிபர் மறுக்கல. கரெக்டா? லூசிபர் இல்லைன்னு சொல்லலையே, நீங்க அவனை ஆசீர்வதிச்சீங்க அதனால அவன் அப்படி இருக்கான். ஏன்னா கை நீட்டி எல்லாத்தையும் புடுங்குங்க, ஒருவேளை உங்களை தூஷிக்கிறான் இல்லையான்னு பார்க்கலாம் போ அப்படிங்கிறார். லூசிபர் சாட்சி கொடுத்தான இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு இடத்துல ஸ்கேவாவினுடைய 7 குமாரர் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போங்க பிசாசே அப்படிங்கிறான். பவுல் பிரசங்கம் பண்ணி பிசாசு துரத்துறான்ல, அந்த இயேசுனுடைய பெயரால் போங்க பிசாசே அப்படிங்கிறான். பொல்லாத ஆவி பிடித்திருந்தவன் ட்ரெஸ் எல்லாம் உருவி அம்மனப்படுத்தி துரத்தி விட்டுட்டான். அப்ப ஒரு வார்த்தை சொல்லுது அந்த பிசாசுகள். என்ன சொல்லுது? பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். நீங்கள் யார்? நீ யாரா?
பவுல் யாருன்னு எனக்கு தெரியும். பிசாசு சாட்சி சொல்லணும் உங்களை பத்தி. இங்கதான் இருக்கு கிறிஸ்துவனுடைய செக் கொஸ்டின். உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க சபை, உங்க சகோதர சகோதரிகள் சாட்சி சொல்றது முக்கியம் இல்லைங்க. அவன்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம் இல்லை. பிசாசு முதல்ல சாட்சி சொல்லுவானான்னு நீங்க பாத்துக்கோங்க. சொல்லுவானா சாட்சி? சொல்லுவான். சொல்லியிருக்கானே. பவுல் யாருன்னு எனக்கு தெரியும். பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். அவங்க 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும். நீ யார்? பிசாசு கேட்டுச்சுல்ல. பிசாசுகள் சாட்சி சொல்லணும். அவங்க சாட்சி சொன்னாதான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியும். பெரிய டாஸ்க் இது. சும்மா சாட்சி வாங்கிட முடியாது. நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் உனக்கு தெரியும். உங்க இருதயத்தின் நினைவுகள், செயல்பாடுகள், பார்வை எல்லாமே தெரியும். உங்க சகோதர சகோதரி மேல வெறுப்பும் பொறாமை வச்சிங்கனாலே பிசாசு வந்துருவான், வீட்டுக்கு வந்துருவான், வாசப்படியில் வந்து படுத்துப்பான். பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அண்ணன் தம்பியில பகைக்கிறவங்க எத்தனை பேர் பாஸ்டர் நீ சர்ச்சில்? அக்கா தங்கச்சிக்கு மேல வெறுப்பு வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர்? கூட ஒர்க் பண்றவங்க மேல வெறுப்பு காட்டுறவங்க எத்தனை பேர்? அப்படி பார்த்தா நம்ம எல்லாமே மாட்டிப்போமே. எல்லாருமே மாட்டிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய பாவம் என்பது ஒண்ணுதான் முளைச்சது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பாவம்! ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்குல்ல. அந்த கடமையை செய்ய தவறியவர் அப்படிங்கிற அந்த சின்னருடைய மீனிங் எப்படி கேருபி விஷ் பண்ணான்னா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை காப்பாற்றுகிறதற்கு மனிதர்களை, அந்த கதை நான் உங்களுக்கு சொல்லலை, டைம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். மிகாவேல் தூதனுக்கும் இந்த லூசிபர் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்ததும் தானியேல் 12 அதிகாரத்தின்படி உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். மிகாவேல் தூதனுடைய ஆக்சுவல் பேர் அவன் பேர் அது கிடையாது. மிக்கையாகு அப்படிங்கிறது தான் மிகாவேல். மைக்கேல்னு சொல்லுவாங்க. மிக்கையாகு அப்படிங்கிற அந்த எபிரேய பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தேவனை போன்றவர் யார் என்று அவன் கேட்கிறார் கேள்வி. இவர் ஏன் அப்படி கேட்டார் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததாக ஒரு யூத கதை ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. அப்படித்தான் மிகாவேலுடைய பெயர் வந்துச்சு. லூசிபனுடைய ஸ்தானம் நேரா மிகாவேலுக்கு போகிறது. எப்படி அவருடைய இடத்தை இவர் பிடிச்சாரு அப்படிங்கிறது. மிகாவேல் தான் இப்ப தேவ தூதர்களுடைய ரபேல், மிகாவேல், லூசிபர் போன்ற இந்த தேவ தூதர்களுடைய சுப்பீரியர் அத்தாரிட்டி. ஒவ்வொரு தூதர்களுக்கும் பேர் இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் தலைமை ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க, தலைமை தூதர்கள் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப மிகாவேல் தான் நம்மை பாதுகாப்பதற்கு கடைசி நாட்களில அந்தகார வல்லமைகளோடு போராடி தானியேல் 12 படி 12:1-7 படி நம்மை பாதுகாக்க போற ஒரு தூதன், தேவகுமாரனோடு நிக்க போற தூதன். அப்படி பார்க்கும்போது மிகாவேலுடைய அந்த பேர் தேவனை போன்றவர் யார், அதை நான் உங்களுக்கு சொல்லல. அப்படியானால் நீங்க அந்த காப்பாற்றுகிற ஆக்சுவலா இந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? லூசிபருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய கடமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் மிஸ் பண்ணார். அப்ப இழந்து போனார். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? எங்க லூசிபர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிஸ் பண்ணிட்டான். தன்னுடைய ஆதி மேன்மையை இழந்துட்டான். தன்னுடைய வாசஸ்தலத்தை இழந்துட்டான். அப்படியானால் தேவசாயல் அவன் தேவசாயலின்படி படைக்கப்பட்ட கேரூப் கிடையாது. அவன் சிறகுகளோடு படைக்கப்பட்ட ஒரு கேரூப். ஆனா நீங்களும் நானும் அந்த உருவம் கிடையாது. யாருடைய உருவம்? தேவசாயல், தேவ பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இவ்வளவு இது இருக்கு, நமக்கு இவ்வளவு ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஒரு கடமை, தன் கடமையை செய்ய தவறுகிறவன் பாவி என்று நான் சொன்னேன். லூசிபர் தன் கடமையை தவறுனதுனால தன்னுடைய வாசஸ்தலத்தை இருந்தான்னு சொன்னேன். அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கடமை இருக்குமா இருக்காதா? சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பதில் விழுந்த கடமையாக இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நற்செய்தியை பிரசங்கிக்கணும், இல்லைங்களா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பது உங்களுடைய கடமை. பூமிக்கு உப்புனுடைய உங்களுக்கு தெரியும், உப்பு போடாதான் டேஸ்ட். அதெல்லாம் உங்க நிறைய பிரசங்க கேட்டிருப்பீங்க, இல்லைங்களா? உப்பு போட்டா தான் எந்த பதார்த்தமும் டேஸ்டா மாறும். அப்படியானால் சுவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களில நீங்க நுழையணும், உப்பாக மாறணும், அந்த குடும்பத்துக்கு டேஸ்ட் கொடுக்கணும். இருளுள்ள வாழ்க்கை வாழ்களுக்கு வெளிச்சமாக நீங்க நுழையணும். எங்கேயாவது நுழையணும், நுழைஞ்சு இந்த வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். உங்களால் நுழைய முடியல, இருந்த இடத்துல இருந்து ஜெபிக்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜெபிக்கலாம். இருளுள்ள ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், உங்களுடைய கடமை. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது உங்களுடைய கடமை. சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய கடமை. பிறருக்கு உப்பாய் இருப்பது உங்களுடைய கடமை. வெளிச்சமாய் இருப்பது உங்களுடைய கடமை. மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எவர்களுக்கு முன்பாக? தேவனற்ற ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். நம்மளுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக, நன்மைகளின் மூலமாக வெளிச்சம் பிரகாசிக்கணும். அப்ப தங்களுடைய கடமையை நாங்க நிறைவேற்றுறீங்க. அதெல்லாம் தேவ ஜனங்களுடைய கடமை. நீங்க சம்பாதிக்கிறது, உங்க வீட்டை பராமரிக்கிறது மட்டுமே உங்களுடைய கடமை இல்லை. உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும் பிறருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லையா? உங்களோட சாட்சி நிக்கணும். சாட்சி இந்த உலகத்துல பிரவேசிக்கணும். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராத ஒரு வாழ்க்கை, ஆபத்தான காரியங்களை முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நீங்க ஒவ்வொரு கணத்தையும் கர்த்தருக்கு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்வீர்களானால் உங்களை கொண்டு தேவன் இந்த பூமிக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லிடுவார். இந்த வருஷத்துல தீர்மானம் எடுக்க போறீங்க. அப்படிப்பட்ட அந்த லூசிபர் இழந்து போன அந்த வாசஸ்தலத்துக்கு தான் நம்ம அங்க போறோம். ஆண்டவரால் அங்க இருக்க முடியல. பாவம் அவனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இனி பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி அருவருப்புல ஒரு கேருபோடு கூட இணைந்து அவரால் வாழ முடியாது. சோ என்ன பண்றாரு? அங்கே இருந்து அப்புறப்படுத்துகிறார். ஒரே ஒரு பாவம் தான் அவனுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாவம். நோவா காலத்துல பேழையில வந்து உலகம் முழுவதையும் அழித்தார். எனக்கு அதுதான் இன்னைக்கு வசனத்துக்கான அடையாளம். ஐயா ஊழியம் காலையில் வர்ஷிப் பண்ணும்போது நோவாவுடைய பேழையை பற்றி பேசினார். நான் காலையிலேயே பேழையை பற்றி தியானிச்சுட்டு நான் வந்தேன். எனக்கு எப்பவுமே 2 விதமா அடையாளம் கொடுப்பார். செகண்ட் ஒன்று கன்ஃபர்மேஷன் கொடுத்து அது ஆண்டுடைய வார்த்தை. அப்படித்தான் அடையாளம் கொடுத்தார். நீங்க நோவாவோட பேழையை பற்றி பேசினார். நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்கள்ல ஏன் அழித்தார்? பூமி முழுவதும் சீர்கெட்டதா இருந்தது. இதோ தேவன் பூமி பார்த்தார், பூமி முழுவதும் சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார். எல்லாரும் வழி விலகி தங்களுடைய வழிகளை, ஒவ்வொரு மனிதனும் தன் வழியை கெடுத்துக் கொண்டார்கள். கர்த்தர் பார்த்தார், நோவே, இது சீர்படுத்த முடியாது, மொத்தத்தில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டார். மொத்தத்துல வாஷ் அவுட் பண்ணிட்டு நோவா பார்த்து சொன்னார், உன்னை இந்த சந்ததிக்கு முன்பாக நீதிமானா நீயும் உன் குமார பேழைக்குள் பிரவேசியுங்கள். இப்போ பாவம் எல்லாம் எங்க இருக்கு? பேழைக்கு கீழே இருக்கு. பாவம் இல்லாத ஒரு குடும்பம் எங்க போகுது? பேழைக்குள்ள வந்தது. தேவன் பாவங்கள் உள்ள மனிதர்களை திருத்துவதற்கு ஒரு முயற்சி பண்ணாம, வேண்டாம் இது எப்படி இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும், மொத்தத்துல அழிச்சலாம்னு சொல்லிட்டு டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டார். புரிஞ்சுங்களா? என்ன காரணம்? அழிக்க காரணம் என்ன? பாவம். சிம்பிள். பாவம் பெருகினது. தேவனுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு கூக்குள் வானபரியும் தட்டிச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். பொறுமையினுடைய எல்லைக்கு நோவா காலத்துல போயிட்டாங்க. சோ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மொத்தத்துல அழித்து போட சித்தம் கொள்ளுகிறார். ஆனா நோவா பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன். அந்த நோவாவோட குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பேழையில் ஏற்றுகிறார். இப்போ ஜலம் 150 நாள் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பூரா வந்துச்சு, போச்சு, காக்கா வந்துச்சு, வெளியில இறங்குறாங்க, பேழையை விட்டு இறங்குறாங்க. புதிய சந்ததி உருவாயிடுச்சா? ஆதாமின் சந்ததி பாவமான சந்ததி. ஆதாம் காயினிலிருந்து பாவமான சந்ததி வந்துச்சு. இப்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குடும்பம் தானே, பரிசுத்தமான ஒரு குடும்பம் தானே. இப்போது பூமியில் பாவம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்துச்சு? எங்க பாவம் இல்ல, எல்லாத்தையும் மட்டும் அழிச்சாச்சுல்ல. குழந்தை, குட்டி, கர்ப்பிணி, வயசானவங்க எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. இப்ப பாவம் இல்ல. நோவா மட்டும்தான் இருக்காரு. நோவாவும் மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்க. பூமி முழுவதும் மிருகங்கள், பறவைகள் இருக்கு இல்லைங்களா? அதுகளுக்குள் ஒண்ணு கணக்கு இல்ல. மனிதர்களுக்குள் பாவம். இப்போது முதல்ல மறுபடியும் பாவியாகிறது யாரு? சேம், காம், யாபேத். யாருக்குள்ள வருது? காம். கானானிய சந்ததியின் தகப்பனாகிய காமுக்குள் பாவ சிந்தனை வருகிறது. எப்படி? இப்ப எங்கிருந்து வந்துச்சு? இப்ப எல்லாத்தையும் அழிச்சாச்சுல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அப்ப தேவன் வேலையை பர்ஃபெக்ட் பண்ணாம விட்டாரா? சுத்தமா செய்யாம விட்டாரா? பாவத்தினுடைய கொடூரமாகும். கேன்சர், புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா வளரும், அறுப்பாங்க, கட் பண்ணுவாங்க, அந்த இடம் சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க, மறுபடியும் வளரும். இது போல கடைசி சாக வரைக்கும் அது வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கிற, கேள்விப்பட்டிருக்கேன். மரணம் தான் அதனோட முடிவு. சில கேன்சர்ஸ், எல்லா கேன்சர்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துருக்கேன், சிஏ. அது போல பாவம் ஒரு புற்றுநோய்.
வெட்டினாலும் வளரும், வெட்டினாலும் வளரும், வெட்டினாலும் வளரும். இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் அது கழுவப்படும். டெய்லி சாட்சியுள்ள வாழ்க்கை, டெய்லி சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருக்கு நீங்க கனத்தையும் மகிமையும், ஒவ்வொரு செகண்டும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி நீங்க நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் போது அங்க உங்களோட சாட்சி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். நற்கிரிகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நிறைய வசனத்துக்கு போகவே இல்லை இதுலயே. ஏன்னா தூதர்கள் பரலோகத்தையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு டைம் கொடுத்தார். எல்லா இடத்துல கிடைக்கிறத விட பாஸ்ட் நிறைய டைம் கொடுத்தார். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பாவத்தினுடைய கொடூரம் தேவச்சனமே ஒரு இமைப்பொழுது கூட உங்களுக்குள்ள அதில் ஒரே ஒரு வசனத்தை நான் படிச்சேன். ஆகையால் இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும், அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாம். எபிரேயர் 3:11 மட்டும் வாசிங்களேன். உங்களில் ஒருவன், எபிரேயர் 3:13, உங்கள் நாள்தோறும் இன்று என்ன, இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவன் நாளைக்கு பரிசுத்தமா இருந்துருவீங்கன்னு சொல்ல முடியாது. தேவச்சனமே ஏமாந்து போயிடாதீங்க. நேற்றைக்கு வாழ்ந்தேன், முந்தா நாள் வாழ்ந்தேன், நாளைக்கு வாழ்ந்தேன், தன்னை நிற்கிறவனாக எண்ணுகிறவனவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒரு வேதனையான ஒரு சம்பவம். எனக்கு தெரிந்த ஊழியர்கள் நிறைய பேர், எனக்கு தெரிந்த தேவ மனிதர்கள் அற்புதமாய் தங்களுடைய ஓட்டத்தை துவங்கினவர்கள் திசை மாறிய கப்பல்களை போல, கடல்ல தண்ணி எங்க இருக்குனாலும் எப்படி வேணாலும் கப்பல் பயணம் போயிட முடியாது, சுத்த வேண்டியதுதான் தண்ணிக்குள்ள. அப்புறம் குறிப்பிட்ட இலக்கு 15 நாள் 20 நாள் தன்னுடைய டெஸ்டினேஷன் அடைய வேண்டுமானால் அதனோட திசையில் பயணிக்கணும், கொடுத்த திசையில பயணிக்கணும். கப்பல் திசை மாறிடுச்சு அப்படின்னா கடல் பறந்து விரிஞ்சு கிடக்குது, போய் பசிபிக் ஓஷனும் அட்லாண்டிக் ஓஷனும் போயிட்டே இருக்க வேண்டியதான். மனிதன் பூமி பறந்து கிடக்குது, எப்படி வேணாலும் வாழ்னானா திசை கெட்டு போயிடுவோம். அது போல தங்களுடைய பயணத்தை நேர்த்தியாய் துவங்கின தேவ மனிதர்களும் தேவ ஊழியர்களும் திசை கெட்டு போய் அலைந்து கொண்டு இருக்கிறது என் கண்களால பாக்குறேன். வேதனையான அனுபவம். ரொம்ப ஃபீல் பண்றேன் அதை நினைச்சு. நல்லா ஓடுனாங்க, நல்லா ஊழியம் பண்ணாங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, இவங்க எங்க மிஸ் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியல. தன்னுடைய இடத்தை மறந்து, தன்னுடைய நிலையை மறந்து, ஆனா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள், டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்க்கும்போது அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் தவறான திசையில் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பயணம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? லைஃப் ஒரு டிராவல், பரலோகத்தை நோக்கி ஒரு பயணம். உங்களோட டெஸ்டினேஷன் உண்டு, நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு பரலோகம் தான் உங்களுடைய இலக்கு, அதுதான் உங்களுடைய முடிவிடம். அதை நோக்கி பயணி. காலையில புறப்பட்டேன், நேரா நம்ம பெனியல் சர்ச்சை கால்குலேட் பண்ணி வந்ததுனால இங்க வந்தேன். இலக்கு இல்லாம எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு 8:30 மணிக்கு வர முடியுமா? என்னோட டெஸ்டினேஷனை வந்து சேர முடியாது. அதுபோல நீங்கள் டெஸ்டினேஷன் என்ன, எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? காசு தான் உங்களோட பயணத்தினுடைய முடிவா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காசு நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க, என்னால அடிச்சு சொல்ல முடியும். நான் வெளிநாட்டு இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்ததுனால நான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காங்க. நீங்க நாளைக்கு வேலையை விட்டுட்டு வந்து நின்றாதீங்க நடுத்தருவுல. அப்ப இங்க தேவன் அவர்களுக்கு கொடுத்த உத்தியோகத்தை செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்யப்படாது சொல்லி கொடுக்கப்பட்ட தொழில்களை நல்ல விதமாய் உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி. ஆனால் உங்களுக்கு பயணத்திற்கான ஒரு முடிவிடம் உண்டு. தேவனுடைய பாதத்தை சரணடையணும். அதை தவிர உங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்முடைய முடிவு பரலோகத்துக்கு நேராக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல அநேக காரியங்களை செய்கிறோம், போறோம், வரோம், எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். லூசிபர் இழந்து போன அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த காலைவேளை நம்மை தேவனுடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து நாம் ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் காரணம் இல்லாமல் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரை தினந்தோறும் நன்மை செய்கிறவர்களாக நீர் எப்படி இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ, அதே போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரை உம்மை துதிக்கிறவர்களாக, கர்த்தர் செய்த எல்லா நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைக்காக தினந்தோறும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரம் அல்ல, சத்திய சுவிசேஷத்தை அநேகருக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். பிரைஸ். இருளில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த ஜீவ ஒளியை கொடுக்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நம் கொடுக்க கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளோம் என்ற உணர்வோடு கூட ஜீவிப்போம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்ல, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாய் நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இருக்கிற பெரியவங்க சின்னவங்க